ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு தரமான ட்விஸ்ட் உள்ள ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் தான் பார்க்க போறோம். இந்த நாவல் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நெறைய பேரு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்போர்ட் தான் இன்னும் நெறைய நாவல்ஸ் போடணும் அப்படின்ற உத்வேகத்த எனக்கு கொடுக்கும். மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன தட்டி விட மறந்துறாதீங்க. நீங்க லைக் பண்றப்ப கூடவே ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். மறக்காம அந்த ஹைப் ஆப்ஷனையும் கொடுங்க. அப்பதான் இன்னும் நெறைய பேருக்கு இந்த நாவல் போய் சேரும். இந்த புலன் விசாரணை நாவலோட ஒன் லைன் என்ன அப்படின்னா, ஒரு நகரம், ஒரு பயம், தொடர்ச்சியான கொலை சம்பவம், மேலும் பல சம்பவங்கள். இரவு நேரத்துல தனியா போற பெண்கள் கிட்ட இந்த அட்டாக் நடக்குது. ஒரு சம்பவமா, 2 சம்பவமா, நெறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி நடக்கிற ஒரு மர்மம். அதுல சில பேரு தப்பிக்கிறாங்க, சில பேரு கொலையாகப்படுறாங்க. யார் அந்த சீரியல் கில்லர்? எங்கேருந்து வர்றான்? எப்படி எந்த தடயமுமே இல்லாம மறைந்து போயிர்றான்? இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்க ஒரு போலீஸ் குழு விசாரணைய ஆரம்பிக்குது. ஆனா இந்த கேஸ் ஒரு சாதாரண கேஸ் இல்ல. சில நேரங்கள்ல உண்மை எங்கேருந்து வெளிப்படும் அப்படின்னு தெரிய முடியாது. இந்த கதையோட ஒவ்வொரு அத்தியாயமும் உங்களை இன்னொரு சந்தேகத்துக்கு அழைச்சிட்டு போகும். முடிவுல நீங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்க போவது இன்னொன்னு. இதுதான் இந்த புலன் விசாரணை 205. இப்போ வாங்க இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலுக்குள்ள போகலாம். அந்த இரவு நகரம் வழக்கம் போல தன்னுடைய வேகத்துல நகர்ந்துட்டு இருந்தது. ரோட்ல வாகனங்கள் சீரா ஓடிக்கிட்டு இருந்தது. சில கடைகள் இன்னும் மூடப்படாமல் இருந்தது. சாலையோர தேநீர் கடைகள்ல இரவு வேலை முடித்து வீடு திரும்புற மக்கள் மெதுவா பேசிட்டே இருந்தாங்க. எதுவும் விதிவிலக்கா தெரியாத ஒரு சாதாரண இரவு தான் அது. அந்த சாதாரணத்திலேயே சில நேரங்கள்ல மிகப்பெரிய விஷயங்கள் அமைதியா ஆரம்பமாகிடும் அப்படின்றத இன்னும் அந்த நகரம் அறியல. அரவிந்த் அந்த ஜீப்போட பின்பக்க இருக்கையில சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். கண்கள்ல கொஞ்சம் சோர்வு இருந்தாலும் அவனுடைய மனசு முழுக்க வேலைக்குள்ளதான் இருந்தது. அவனுடைய முன்பக்கத்துல ஓட்டுநருக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்தவன் சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திக். ரேடியோல வந்த தகவலை கவனமா கேட்டுட்டு இருந்தான் அவன். அவனோட முகத்துல எந்த அவசரமும் இல்லை. ஆனா அவன் கேட்கிற விதத்துல ஒரு கவனம் இருந்தது. சில சமயம் அவனுடைய கேள்விகள் சிறியதா இருந்தது. இப்போ லொக்கேஷனை கன்ஃபார்ம் பண்ணான். திரும்ப இப்போ அமைதியாயிட்டான். சார், அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான் சார் அப்படின்னு சொன்னான் கார்த்திக் திரும்பி பார்க்காம. அரவிந்த் இப்போ சுருக்கமா ஓகே அப்படின்னா. அவன் பார்வை ஜன்னல் வழியா வெளியில இருந்தது. சாலை மெதுவா வெறிச்சோடிய பகுதிக்குள்ள நுழைந்திருந்தது. லைட் இருந்தாலும் மக்களோட நடமாட்டமும் குறைந்திருந்தது. அந்த மாற்றம் அவனுக்கு பழக்கமான ஒண்ணுதான். பல கேஸ்களும் இப்படிதான் ஆரம்பமாகும். சிட்டியோட சத்தம் குறைந்து அமைதி அதிகரிக்கிற இடத்துல தான் ஆரம்பமாகும். ஜீப் இப்போ ஒரு குறுகிய சாலையோட வாசல்ல போய் நின்னது. அங்க ஏற்கனவே ஒரு போலீஸ் வாகனம் இருந்தது. 2 பேரும் இறங்குனாங்க. எந்த அவசரமோ அதிரடியோ இல்லாம அவங்க நடந்தாங்க. அங்க இருந்த கான்ஸ்டபிள் ஒருத்தர் இப்ப சல்யூட் வச்சுட்டு பக்கத்துல வந்தாரு. சார், இங்க தான் சார் அப்படின்னு மெதுவா காமிச்சாரு. இப்போ அவங்க 3 பேரும் அந்த சாலைக்குள்ள போனாங்க. சாலை 2 பக்கமும் பழைய காம்பவுண்ட் வால்கள், சின்ன இடங்கள்ல கிழிந்த போஸ்டர்கள், காற்று இல்லாத அமைதி. அந்த அமைதிக்குள்ள தான் ஒரு விதமான சிக்கல் இருந்தது. சில அடிகள் முன்னாடி போனாங்க. தரையில ஒரு டெட் பாடி இருந்தது. அரவிந்த் ஒரு நிமிஷம் நின்னு பார்த்தான். அதுக்கப்புறம் மெதுவா முன்னேறி பக்கத்துல குனிஞ்சான். அது ஒரு இளம் பெண். அவளோட முகத்துல எந்த வெளிப்பாடும் இல்ல. அவளோட கண்களுக்கு மேல கட்டப்பட்டிருந்த துணி இப்ப அரவிந்தோட கவனத்தை உடனே ஈர்த்தது. இப்போ அவன் அதையும் டச் பண்ணாம அப்படியே பார்த்துட்டு இருந்தான். அரவிந்தோட முகத்துல எந்த ரியாக்ஷனும் வெளிப்படல. ஆனா அரவிந்தோட பார்வை சில விஷயங்களை மனசுல பதித்துட்டு இருந்தது. சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் தொடங்க. சார், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்ததுல சார், அது கூட இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நின்னாரு. அரவிந்த் மெதுவா தலையை தூக்கி பார்த்தாரு. அங்கேயும் என்ன? இதே மாதிரி தான் சார், கண்ணை கட்டி இருந்தது. ஆனால் லொக்கேஷன் வேற. அந்த வார்த்தையை அந்த கான்ஸ்டபிள் முடிக்கல. அரவிந்த் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தாரு. அவரோட மனசுல அந்த தகவல் தனியா நின்னது. ஒரு சம்பவம் தனியா இருந்தா அது ஒரு விபத்து மாதிரி தோணும். 2 சம்பவங்கள் ஒரே மாதிரி இருந்தா அது ஒரு ஆரம்பம். அரவிந்த் மெதுவா எழுந்தாரு. முன்னாடி வந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கணுமே அப்படின்னு சொன்னாரு. சார், ஆல்ரெடி ஸ்டேஷனில் ஃபைல் இருக்கு சார் அப்படின்னு கார்த்திக் சொன்னான். அரவிந்த் இப்போ அவனை ஒரு வினாடிக்கு பார்த்தான். அதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்த சுற்றி பார்த்தான். அந்த சாலையில் பெரிய சத்தமோ சண்டையோ நடந்ததற்கான எந்த அடையாளங்களும் இல்லை. எல்லாம் அமைதியாக தான் இருந்தது. அந்த அமைதி தான் சரியில்லை. இந்த மாதிரி கல்பிரிட்டுங்களுக்கு
அமைதியான இடத்த தான் தேர்ந்தெடுப்பானுங்க. கொலை நடக்கிறது இந்த மாதிரி தனித்து விடப்பட்ட இடத்துல தான் இருக்கும். ஏரியா முழுக்க செக் பண்ணுங்க. பக்கத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தா கலெக்ட் பண்ணுங்க. யாராவது சந்தேகப்படும்படியா இருந்தா உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். தெளிவா சொன்னாரு அரவிந்த். அவர் சொன்னத உடனே கான்ஸ்டபிள்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. கார்த்திக் மீன்வைல் ஒரு பக்கத்துல நின்னு அந்த இடத்த இன்னும் முழு கவனமா பார்த்துட்டு இருந்தான். அவன் எதையும் விடாமல், அவசரப்படாமல், எதையும் தவற விடாமல் பார்ப்பது மாதிரி இருந்தது. சில விஷயங்களை கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டான். டைமை நோட் பண்ணான். லொகேஷனை கன்ஃபார்ம் பண்ணான். அரவிந்த் இப்ப திரும்ப அந்த பெண்ணை நோக்கி பார்த்தான். அவளுடைய கண்களுக்கு மேல இருந்த அந்த துணி அவனோட மனசுல இப்போ திரும்ப ஒரு கேள்வி எழுப்பினது. அது ஒரு விபரீதம் இல்ல. இது ஒரு தேர்வு. அந்த இரவு, அந்த சாலை, அந்த அமைதி இதெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த மட்டும் மெதுவா சொல்லிக்கிட்டு இருந்தது. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்ல. அவங்க இன்னும் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கேஸ் அங்கேயே நின்னு விட போவதில்ல. அடுத்த நாள் காலையில ஸ்டேஷன் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமான சத்தமா இருந்தது. இரவு நடந்த சம்பவம் அங்க ஆல்ரெடி பேசு பொருளா மாறி இருந்தது. சிலர் ஃபைல் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலர் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் நேத்து நடந்ததை பத்தி மெதுவா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு கேஸ் வந்ததும் அந்த ஸ்டேஷன் உடனே உயிர் பெற்ற மாதிரி ஆயிடும். இங்கேயும் அப்படிதான் நடந்தது. அரவிந்த் மெதுவா தன்னோட மேஜையில இருந்த 2 ஃபைல்ஸையும் நேரா முன்னாடி வச்சு உட்காந்துட்டு இருந்தாரு. ஒன்று நேத்திரவு நடந்த சம்பவம், இன்னொன்று 10 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸு. அரவிந்த் இப்ப 2யும் ஒரே நேரத்துல திறந்து வச்சிருந்தாரு. பக்கங்கள் மாறி மாறி குறிப்புகளை பார்த்தாரு. திரும்ப ஆரம்பத்துக்கு திரும்பினாரு. அவர் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தாரு. விஷயத்த அல்ல, ஒரு கனெக்ஷனை. அந்த நேரத்துல கார்த்திக் உள்ள வந்தான். அவன் கையில ஒரு ப்ரௌன் கவர். சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு சார். இப்போ கார்த்திக் மெதுவா சொன்னான். அரவிந்த் உடனே அதை எடுத்தாரு. அவர் கவரை திறந்து ரிப்போர்ட்டை வெளியில எடுத்தாரு. அந்த நொடி அதை நேரா பார்த்தாரு. அதுக்கப்புறம் அதை ரீட் பண்ண ஆரம்பிச்சாரு. பக்கங்களை திருப்புற சத்தம். அவரோட கண்கள் ஒவ்வொரு வரியையும் கவனமா படித்துட்டு இருந்தது. எந்த வார்த்தையையும் அவர் தாண்டல. சில இடங்கள்ல நின்னாரு. அதுக்கப்புறம் திரும்ப வாசிச்சாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு நகர்ந்தாரு. கார்த்திக் இப்போ அரவிந்தோட எதிரில் நின்றுட்டு இருந்தான். அவன் எதுவும் பேசல. அவனோட பார்வை ரிப்போர்ட் மேல இல்ல, அரவிந்தோட ரியாக்ஷன் மேல இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து அரவிந்த் ரிப்போர்ட்டை மெதுவா மேஜை மேல வச்சாரு. கார்த்திக், முன்னாடி வந்த கேஸ் ரிப்போர்ட் எடுக்கணுமே. சார், ஆல்ரெடி ஃபைலில் இருக்குது சார். கார்த்திக் உடனே அந்த ஃபைலை அரவிந்த் பக்கமாக நகர்த்தினான். அரவிந்த் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. 2 ரிப்போர்ட்ஸ், 2 வேறு பெண்கள். ஆனால் அவன் தேடிக்கிட்டு இருந்தது வேறுபாடு இல்லை, ஒற்றுமையை. அரவிந்த் 2 ரிப்போர்ட்ஸையும் சைட் பை சைடு வச்சாரு. ஒவ்வொரு லைனையும் ஒப்பிட்டு பார்த்தாரு. டைமிங், இன்ஜுரிஸ், கண்டிஷன். அவரோட பார்வை மெதுவாக இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு போனது. அதே பேட்டர்ன் தான் இல்லை கார்த்திக், மெதுவாக சொன்னார். அது ஒரு உறுதி மாதிரி இருந்தது. கார்த்திக் தலையசிச்சான். ஆமாம் சார், கண்டிப்பாக ஒரே பேட்டர்ன் தான் சார். ஆனால் கோர் ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி தான் சார் இருக்கு. அவன் சொல்கிற விதம் அப்சர்வேஷன் மாதிரி இருந்தது. அரவிந்த் இப்போ கார்த்திகை பாராட்டும் விதத்தில் பார்த்தாரு. நீ உன்னோட அப்சர்வேஷன் முக்கியமானது கார்த்திக். இங்கே பாரு, அது மட்டும் இல்லை, 2லேயுமே கண்கள் கட்டப்பட்டிருக்கு. அவன் அந்த வார்த்தையை மெதுவாக சொன்னான். ஆமாம், இது ரேண்டம் கிடையாது. இப்போ அந்த அறை திரும்ப அமைதியானது. விக்டிமை பார்க்க முடியாத மாதிரி பண்ணுறது, இது எதனால் இருக்கும்? நீ யோசிச்சு பாரு கார்த்திக். அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கும்ல? கார்த்திக் இப்போ மெதுவாக யோசிச்சான். ஆமாம் சார், கண்ட்ரோல். ஒருவேளை கண்ட்ரோலாக இருக்குமோ? அந்த வார்த்தை அங்கே நின்னது. அரவிந்த் இப்போ அவனை பார்த்தான். எப்படி சொல்கிற? ஆமாம் சார், அதாவது விக்டிம்க்கு எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கலாம் சார். அவங்க எந்த சூழ்நிலையும் புரிஞ்சிக்காமல் இருக்கணும். அதுக்காகத்தான் இருக்கலாம்ல. இப்போ கார்த்திக் சொல்லிக்கிட்டேயே நம்ம சொன்னது சரியா தப்பா அப்படின்ற நோக்கத்தில் அரவிந்தை பார்த்தான். அரவிந்த் இப்போ மெதுவாக தலையசைச்சான். இப்போ அரவிந்த் திரும்ப ரிப்போர்ட்ஸை பார்த்தாரு. இந்த 2 சம்பவங்களும் இருந்தது. ஆனால் இப்போது அது ஒரு பேட்டர்னாக மாற ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கப்புறம் இன்னும் இதே மாதிரி பேட்டர்னில் கொலைகள் தொடரும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி இருந்தது. அறையில் இருந்த காற்றை கொஞ்சம் கனமாக மாறினது. அவங்க 2 ஃபைல்ஸுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபைல்ஸ் இப்போது ஒரு தொடர்ச்சியின் ஆரம்பமாக மாறி இருந்தது. அடுத்த சில நாட்கள் அந்த ஸ்டேஷனுக்கு வழக்கமான வேகத்தை விட வேற மாதிரி ஓட்டத்தை கொடுத்தது. ஒரு கேஸ் மட்டும் இல்லை, அதே மாதிரி 2வது சம்பவம் கன்ஃபார்ம் ஆனதுமே இப்போ அந்த விசாரணை ஒரு தனி திசையை எடுத்தது. ஃபைல்ஸ் மேஜைகளில் சும்மா கிடைக்கல. ஒவ்வொரு பேப்பரும் திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் திரும்ப திரும்ப ஒப்பிடப்பட்டது. அந்த 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கூட இப்போ ஒரு சாதாரண டாக்குமெண்ட்டாக இல்லாமல் ஒரு பேட்டர்னை நிரூபிக்க முயற்சிக்கும் சாட்சியங்களாக மாறி இருந்தன. அந்த ரூமில் இருந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்குது அப்படின்ற உணர்வு மெதுவாக பதிந்துக்கிட்டே இருந்தது. அரவிந்த் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சரை வைக்க ஆரம்பிச்சிருந்தாரு.
இப்போ அரவிந்தோட எஸ்ஐ கார்த்திக் மற்றும் இன்னொரு எஸ்ஐ முரளி இணைக்கப்பட்டிருந்தாங்க. முரளி பேசுகிறப்ப கொஞ்சம் நேரடியாக பேசுவான். சில நேரங்களில் அவசரமாக முடிவுகளுக்கு வர முயற்சிப்பான். அதே நேரத்தில் கார்த்திக் பேசும் விதம் அளவானது. அவன் சொல்கிறது அப்சர்வேஷன் மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் நடுவில் அரவிந்த் பேலன்ஸ் வைத்துக்கிட்டே இப்போ அந்த கேஸை முன்னாடி கொண்டு போயிட்டு இருந்தான். அதோட இன்னும் 4 கான்ஸ்டபிள்ஸ் ரவி, சேகர், பிரபு, மணிகண்டன் எல்லாரும் தனித்தனியாக ஏரியாஸை கவர் பண்ண தகவல்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸ்டேஷனில் ஒரு டீம் வேலை பண்ணுற மாதிரி ஒரு இயல்பு உருவானது. சார், இது ரேண்டமான கேஸ் இல்லை சார். முரளி இப்போ ஒரு நாள் ஃபைலை மூடி வச்சுக்கிட்டே சொன்னான். 2 கேஸ்லையுமே அப்ரோச் ஆல்மோஸ்ட் சேமாக தான் சார் இருக்குது. இதை ஒருத்தன் தான் பண்ணுறான். இப்போ முரளியோட குரலில் ஒரு உறுதி இருந்தது. அரவிந்த் அவனை பார்த்தான். அப்படின்னா அவன் இன்னும் நிறுத்த மாட்டான்னு தானே சொல்கிற? அந்த வார்த்தை அங்கே இருந்த எல்லாரையும் ஒரு நொடிக்கு அமைதியாக்குனது. அதே நேரத்தில் கார்த்திக் ஒரு பேப்பரை மேஜை மேலே வச்சான். சார், 2 லொக்கேஷனுக்கும் நடுவில் ஒரு ரஃப்பான ரேடியஸ் எடுத்தோன்னா இந்த ஏரியா தான் சார் காமனாக வருது. இப்போ அவன் மேப்பை காமிச்சான். அது ஒரு சிம்பிளான அப்சர்வேஷன் மாதிரி இருந்தாலும் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஓகே, அந்த ஏரியா முழுசாக செக் பண்ணணும். பழைய கம்ப்ளைண்ட்ஸ், மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ஸ், ஈவ் டீசிங் கம்ப்ளைண்ட்ஸ் கூட மிஸ் ஆகக்கூடாது. யாராவது கல்பிரிட்ஸ் அங்கே கூட மறைஞ்சிருக்கலாம். அரவிந்த் கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாரு. அந்த டிஸ்கஷன் முடித்து சில நாட்கள் ஆகாமல் இப்போ ஒரு புதிய தகவல் வந்து சேர்ந்தது. இந்த தடவை பாதிக்கப்பட்ட விக்டிம் உயிரோடு இருந்தா. அந்த தகவல் வந்த உடனே இப்போ இந்த டீம் முழுக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனது. அந்த ஹாஸ்பிட்டல் காரிடரில் இருந்த அந்த அமைதி அந்த கேஸில் இருந்த வெயிட்டை இன்னும் ரெஃப்ளெக்ட் பண்ணது. அந்த பெண் அட்மிட் ஆன ரூமுக்கு வெளியில் இப்போ அவளோட பெற்றோர்கள் இருந்தாங்க. முகத்தில் பயம், கோபம், ஹெல்ப்லெஸ் எல்லாமே கலந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அவர்கள் உள்ளே அனுமதி வாங்கிக்கிட்டு உள்ளே போனாங்க. அந்த பெண் படுக்கையில் சாய்ந்திருந்தா. அவளோட கண்களில் இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இன்னும் ஒரு கவலை இருந்தது. இன்னும் பெரிய பதட்டமும் அவமானமும் தோல்வியும் இருந்தது. அவள் இன்னும் அந்த சம்பவத்திலிருந்து முழுசாக வெளியில் வரல அப்படின்னு அவளோட முகமே சொல்லிகிட்டு இருந்தது. அரவிந்த் பக்கத்தில் போனான். இங்கே பாருமா, நீ பயப்படாதம்மா. நாங்கள் போலீஸ் தான். நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் நீ கொஞ்சம் சரியாக பதில் சொல்லுமா. அப்போ தான் நாங்கள் அந்த குற்றவாளியை பிடிக்க முடியும். உனக்கு ஏதாவது கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்தால் சொல்லிடுமா. ஓகேவா? அரவிந்த் மெதுவாக ஆரம்பித்தான். இப்போ அந்த பெண் சில நொடிகள் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தா. சார், நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் சார். ரோட்டில் அதிகமான கூட்டம் இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஒரு டேர்னிங் வந்த பின்னாடி கூட்டம்லாம் கம்மியாக இருந்தது. அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை. இப்போ அந்த பெண்ணோட வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர்ற மாதிரி இருந்தது. என்னன்னே தெரியல சார். திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கண்களை மூடுனா. அரை முழுக்க அமைதி. எனக்கு ஒரு மாதிரி மயக்க மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவள் குரல் இன்னும் குறைந்தது. எழுந்தப்போ கண்ணெல்லாம் கட்டியிருந்தது. எங்கே இருக்கன்னு தெரியல. இப்போ அரவிந்த் மெதுவாக கேட்டான். அந்த கல்பிரேட் ஏதாவது பேசுனானா? சத்தம் ஏதாவது கேட்டுச்சாமா? இல்லை சார், அவன் பேசுனது எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் அவன் என்னை தொட்டது, என் பக்கத்தில் இருந்தது, இது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது சார். அரவிந்த் எந்த இடையூறும் பண்ணாமல் அவளை கவனமாக கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னமாச்சு? ஆமாம் சார், நான் இருந்த இடத்தும் புதர் மாதிரி இருந்தது. இப்போ அந்த பொண்ணோட குரல் நடுங்கினது. அதுக்கப்புறம் அவள் வார்த்தை நின்னது. அவள் முகத்தில் அந்த நினைவின் நிழல் தெரிந்தது. ஆனால் அவள் அதை சொல்ல முயற்சி செய்யலை. இப்போ அரவிந்த் சில வினாடிகள் கழித்து சொன்னான். பரவாயில்லம்மா, அவனை அந்த கல்பிரேட்டை பற்றி ஏதாவது க்ளூ கிடைச்சா மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் தான் சார் இருந்தான். தூரமாக ஏதோ வண்டி வர சத்தம் கேட்டது. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து ஓடிட்டான் சார். முரளி இப்போ வந்தான். அதாவது ஆட்கள் வந்தவொடனே அவன் ஓடிட்டானா? அரவிந்த் எதுவும் பேசலை. இப்போது அரவிந்த் என்டையர் ஸ்டேட்மெண்ட்டையும் மனசில் சேர்த்துட்டு இருந்தார். கார்த்திக் நோட்டு புத்தகத்துலேயும் வாய்ஸ் ரெக்கார்டர்லேயும் அந்த பொண்ணு சொன்னதை கவனமாக எழுதி வச்சுருந்தான். மேலும் வாய்ஸ் ரெக்கார்டையும் ஆன் பண்ணி வச்சுருந்தான். இப்போ அவங்க 3 பேர் வெளியில் வந்தாங்க. ஹாஸ்பிட்டல் காரிடரில் சில நொடிகள் யாரும் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. அரவிந்த் தான் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணார். ஆமாம், இது கன்ஃபார்ம் அவன்தான். முரளியும் சொன்னான். ஆமாம் சார், அந்த ஒரே ஆள் தான். கார்த்திக்கும் சுருக்கமாக சொன்னான். ஆமாம் சார், அதே பேட்டர்ன், பிரேக் ஆகலை. அந்த 3 வார்த்தைகள் அந்த கேஸை இன்னும் கனமாக்குனது.
அப்போ அது 2 மர்டர்ஸ் மட்டும் இல்ல. இது ஒரு தொடர்ச்சி. அது இன்னும் முடியல. அவன் பெண்கள சீரழிக்கிறான். ஒருவேள அந்த பெண்கள் பார்த்த பெண்கள கொலை பண்ணிறானோ? பார்க்காம இருக்கிற பெண்கள அப்படியே விட்டுட்டு போயிறானா? அந்த நகரத்தில் நடந்த சம்பவங்கள் இப்போது ஸ்டேஷனுக்குள்ள மட்டும் இல்லாமல் வெளியிலயும் பரவ ஆரம்பித்திருந்தது. முதல்ல 2 சம்பவங்கள் அமைதியா ஹேண்டில் பண்ணப்பட்டாலும், தொடர்ந்து வந்த தாக்குதல்கள் மற்றும் உயிரோட மீண்ட பெண்களின் தகவல்கள் மெதுவா இப்ப மீடியாவோட கைக்கு போயிருந்தது. ஒரு நாள் காலை நியூஸ் சேனல் எல்லாமே ஒரே மாதிரி ஹெட்லைன்களோட ஆரம்பிச்சது. பெண்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல். இரவு நேரத்துல போலீஸோட பாதுகாப்பு கேள்விக்குறி. போலீஸ் என்ன பண்றாங்க என்ற கேள்விகள் தொலைக்காட்சியிலையும் சோஷியல் மீடியாலையும் வேகமாக பரவ ஆரம்பித்தது. அந்த செய்திகளை பார்த்த மக்களோட ரியாக்ஷன் இன்னும் அதே வேகத்தில் அதிகரித்தது. ஸ்டேஷனுக்கு வெளியில் ரிப்போர்ட்டர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. கேமரா, மைக்கு, லைவ் அப்டேட்ஸ் இது எல்லாமே அந்த பில்டிங்க்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்த மாதிரி இருந்தது. உள்ளே இருந்த அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஃபோன் கால்ஸ் விடாமல் வந்துகிட்டே இருந்தது. மேலதிகாரிகளிடமிருந்து அப்டேட்ஸ் கேட்கப்பட்டது. என்ன பண்ணுறீங்க, ப்ராக்ரஸ் என்ன, சஸ்பெக்ட் யாராவது இருக்காங்களா என்ற கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அரவிந்த் தன்னோட மேஜைக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். அவர் முன்னாடி இருந்த போர்டில் எல்லா கேஸ் டீட்டெயில்ஸும் ஒழுங்காக பின் பண்ணப்பட்டிருந்தது. லொக்கேஷன்ஸ், டேட்டு, டைமிங்ஸ், விக்டிமோட டீட்டெயில்ஸ், போஸ்ட்மார்ட்டம், முக்கிய குறிப்புகள் எல்லாத்தையும் ஒரே பார்வையில் அரவிந்த் பார்த்தாரு. அந்த போர்டு இப்போ ஒரு மேப் மாதிரி இல்லை, ஒரு பேட்டர்னை காமிக்கிற அமைதி போல இருந்தது. எஸ்ஐ முரளி அந்த போர்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். அவனோட கையில் ஒரு நோட்பேட். சார், மக்களோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது சார். மீடியாவோட ப்ரெஷரும் தான். நேற்று இரவு 2 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு சார். அதாவது சந்தேகப்படுற மாதிரி அட்டம்ப்ட்ஸ் நடந்திருக்கு சார். அரவிந்த் திரும்பி பார்த்தான். வெரிஃபை பண்ணிங்களா? பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஆனால் கான்க்ரீட்டாக எதுவும் கிடைக்கல சார். முரளி சொன்னான். அந்த நேரத்தில் கார்த்திக் ஒரு ஃபைலை டேபிள் மேலே வச்சான். சார், நேற்று ரயில்வே ஸ்டேஷன் கேஸில் டைம் ரேஞ்சு கன்ஃபார்ம் பண்ணேன் சார். ப்ரீவியஸ் கேஸுக்கும் க்ளோஸாக இருக்குது சுருக்கமாக சொன்னான் கார்த்திக். அரவிந்த் அதை பார்த்தாரு. அதாவது அந்த டைமில் ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இருட்டில் தப்பிச்சு வந்திருக்கு. அதே டைம் தானே? ஆமாம் சார், ஆல்மோஸ்ட் அதுதான். அந்த ஒரு விஷயம் அந்த போர்டில் இருந்த தகவலோடு இணைந்தது. அரவிந்த் மெதுவாக அந்த போர்டுக்கு பக்கத்தில் நடந்தார். அவரோட விரல் ஒரு பாயிண்டில் நின்னது. லொக்கேஷன். இவன் கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிள் ஆஃப் ஏரியாவில் தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கான். அவன் அப்போ அந்த ஏரியாவை சேர்ந்தவனாக இருப்பானா? முரளி உடனே சொன்னான். அப்படின்னா அவன் ஆமாம் சார், கண்டிப்பாக அந்த ஏரியாவை சேர்ந்தவனாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அரவிந்த் இப்போ தலையசைச்சார். இல்லை, ஒருவேளை இந்த ஏரியா அவனுக்கு ஃபெமிலியராக இருக்கா என்னன்னு தெரியல. அரை சில நொடிகள் அமைதியானது. அந்த நேரத்தில் இப்போ ஒரு கான்ஸ்டபிள் உள்ளே வந்தான். சார், மீடியா வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். முரளி கொஞ்சம் இரிட்டேட் ஆன மாதிரி ஆனான். இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு மெதுவாக சொன்னான். ஆனால் அரவிந்த் கொஞ்சம் சிந்திச்சார். ஒரு ப்ரீஃபான ஒரு அப்டேட் கொடுக்கலாம், மக்கள் அதிகமாக பயப்படக்கூடாதுல்ல. இப்போ அரவிந்த் வெளியில் போனார். ஸ்டேஷனுக்கு வெளியில் கேமரா லைட்ஸ் அரவிந்தை நோக்கி திரும்பினது. கேள்விகள் ஒரே நேரத்தில் வந்தது. சார், சீரியல் கில்லர் அட்டாக்கா சார்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா சார்? போலீஸ் என்ன சார் ஆக்ஷன் எடுக்கிறீங்க? அரவிந்த் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு. சில முக்கியமான தகவல்கள் கைக்கு வந்திருக்கு. பொதுமக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தனியாக இரவு நேரத்தில் பொண்ணுங்க ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு அளவான பதில் கொடுத்தாரு. அவர் எந்த ஒரு அன்னெசரி டீட்டெயில்ஸும் கொடுக்கல. ஆனால் அந்த பதில் ஒரு விஷயத்தை உறுதி பண்ணது. இந்த சம்பவங்கள் ஒரு ரியல். இப்போ அரவிந்த் திரும்ப உள்ளே வந்தார். அந்த அறை திரும்ப அந்த போர்டுக்கு திரும்பினது. இப்போ நமக்கு 2 விஷயம் கிளியராக இருக்குது அப்படின்னு அரவிந்த் சொன்னார். 1, இது ஒரே ஆள் தான் பண்ணுறான். 2, அவன் இன்னும் நிறுத்த மாட்டான். அந்த வார்த்தை அங்கேருந்து எல்லாருக்கும் இன்னும் கனமாக பட்டது. முரளி சுருக்கமாக சொன்னான். சார், அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்போ வேணாலும் அவன் எந்த பொண்ணை வேணாலும் தாக்கலாமா சார்? ஒன்று கொலை பண்ணலாம், இல்லைன்னா அவங்கள செக்ஷுவல் அசால்ட் பண்ணலாம், அதானே சார்? கார்த்திக் சொன்னான். சார், ஒருவேளை அதே டைம் ரேஞ்சுக்கு தான் அவன் ஃப்ரீயாக வெளியில் வரானோ சார்? அரவிந்த் தலையசைச்சான். எல்லா டீம்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், பேட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்பெஷலி இந்த பகுதிகளில் அப்படின்னு அவன் போர்டில் சில இடங்களை காமிச்சான். கான்ஸ்டபிள்ஸ் உடனே வேலைக்கு கிளம்புனாங்க. அந்த நாள் முழுக்க ஸ்டேஷன் ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி வேலை செஞ்சது. ஆனால் அடுத்த எஃபர்ட்டுக்கு நடுவில் ஒரு உண்மை மாறலை. அவன் இன்னும் வெளியில் தான் இருக்கான். அவன் இன்னும் தெரியாதவன். அவன் இன்னும் காத்துட்ருக்கான். அந்த நகரம் பகலில் எவ்வளவு சாதாரணமாக இருந்ததோ, இரவு வந்ததும் அதே நகரம் இப்போ வேறு மாதிரி தோன்ற ஆரம்பித்தது. சாலைகளில் இருந்த சத்தம் மெதுவாக குறைந்தது. கடைகள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று மூடப்பட்டது.
மக்கள் தங்களோட வீடுகளுக்குள்ளே போயிட்டு இருந்த நேரத்தில் அந்த அமைதிக்குள்ளே ஒரு எச்சரிக்கை உணர்வு மெதுவாக இருந்தது. அது யாரும் வெளிப்படையாக சொல்லாத ஒரு பயம். ஆனாலும் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே தெரிந்த ஒரு உண்மை. இந்த இரவு பாதுகாப்பானதா இல்லையா அப்படின்னு எந்த பெண்களுக்கும் உறுதி இல்லை. அந்த இரவு முழுக்க போலீஸ் ரோந்து அதிகப்படுத்தப்பட்டிருந்தது. முக்கியமான சாலைகளில் மட்டும் இல்லாமல் உள்ளே செல்லும் குறுகிய தெருக்கள், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பாதைகள், வேலை முடிந்து பெண்கள் அதிகமாக செல்லும் வழிகள், இது எல்லாமே கவனத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வேலைக்கு அரவிந்த் தன்னோட குழுவை தனித்தனியாக பிரித்து அனுப்பியிருந்தான். ஒவ்வொருத்தருக்கும் லீவு கொடுத்திருந்தாலும் அவங்க ஷிஃப்ட் அடிப்படையில் வேலை செஞ்சுருந்தாங்க. சில பேர் லீவ் எடுத்திருந்தாலும் அவங்களும் மாற்றப்பட்டிருந்தாங்க. ஒரு ஜீப்பில் முரளி, ரவி, சேகர் இருந்தாங்க. இன்னொரு வாகனத்தில் கார்த்திக், மணிகண்டா இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை மெதுவாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதுவும் தவற விடாமல் பார்க்கணும் அப்படின்ற கவனம் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் எதுவும் நடக்காத அமைதி அந்த இரவை கொஞ்சம் விசித்திரமாக்குனது. அரவிந்த் தனியாக இல்லாமல் இன்னொரு குழுவோட நகரத்தோட நடுப்பகுதியில் சுற்றிட்டு இருந்தான். அவனோட பார்வை சாலைகளில் இருந்தது. சில நேரங்களில் நடந்து செல்லும் மனிதர்களை கவனித்தார். சில நேரங்களில் வெறிச்சோடிய இடங்களை பார்த்தாரு. அந்த இடங்கள் தான் இப்போது அரவிந்துக்கு முக்கியமாக தோன்றினது. சார், இந்த இரவில் கூட மக்களோட கூட்டம் வெளியில் குறையில பாருங்க சார், கூட இருந்த கான்ஸ்டபிள் சொன்னார். ஆமாம் ஆமாம், பயம் இருந்தாலும் மக்களோட வாழ்க்கை நிற்காதுல்ல. அவங்க அன்றாட பிழப்பை தேடி தானே நடக்கணும். பெண்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப கஷ்டம் இல்லை கான்ஸ்டபிள். அந்த நேரத்தில் வயர்லெஸில் ஒரு தகவல் வந்தது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் சந்தேகிக்கத்தக்க நபர்கள் இருக்காங்க அப்படின்னு யாரோ கால் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு தகவல் எல்லா குழுக்களுக்கும் உடனே போனது. அந்த சைடு போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அரவிந்த். அவரோட வாகனம் அந்த திசைக்கு நகர்ந்தது. அதே நேரத்தில் கார்த்திக் இருந்த வாகனமும் அந்த பகுதியை நோக்கி வந்தது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இரவு நேரத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி இருக்கும். சில நேரங்களில் லேட் ட்ரெயினுக்காக காத்திருப்பவங்க இருப்பாங்க. சில கடைகள் மட்டும் திறந்திருக்கும். மற்றபடி அந்த ஏரியா ரயில்வே ஸ்டேஷன் பெரும்பாலும் வெறிச்சோடி தான் இருக்கும். அந்த இரவு அந்த இடம் அதை விடவும் அமைதியாக தான் இருந்தது. இப்போ போலீஸோட வாகனங்கள் வந்து நின்னது. அவங்க இறங்கி சுற்றி பார்த்தாங்க. முரளி கொஞ்சம் வேகமாக நடந்தான். சார், இந்த பக்கம் ரொம்ப இருட்டாக இருக்குது சார். கண்டிப்பாக கல்பிரிட்ஸ் நிறைய அந்த பக்கம் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அரவிந்த். இப்போ அவர்கள் அந்த பகுதியை 2-3 திசைகளில் பிரிந்து பார்த்தாங்க. பாதைகள், பிளாட்ஃபார்முக்கு செல்கிற வழிகள், இருண்ட இடங்கள் ஒன்று விடாமல் பார்த்தாங்க. சில பல நிமிடங்கள் எந்த இடமும் இல்லை, எந்த இடத்துலையும் ஆட்கள் இல்லை. சார், ஒருவேளை நமக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தப்பான காலாக கூட இருக்கலாம்ல சார்? கான்ஸ்டபிள் ரவி கேட்டான். இப்போ அரவிந்த் எதுவும் சொல்லலை. அவன் ஒரு இடத்துல நின்று சுற்றி பார்த்தான். அந்த இடம் ஒன்றும் சாதாரண இடமா இல்லை. எங்கே பார்த்தாலும் இருட்டு. ஆனால் எதுவும் கண்ணுக்கு படலை. மெதுவாக சொன்னார். இந்த மாதிரி இடங்கள் கண்டிப்பாக குற்றம் நடக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். குற்றவாளிகளுக்கும் இந்த மாதிரி இடங்கள் தான் தேவைப்படும். ஆனால் அந்த கல்பிரேட் நம்ம வர்றதுக்குள்ளே ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுருக்கமாக சொன்னான். ஆமாம் சார், இந்த பக்கம் இருட்டு அதிகமாக இருக்குது சார். வெளியில் போகிறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. இப்போ அவர்கள் திரும்ப அந்த இடத்த முழுக்க தேடி பார்த்தாங்க. சில காலடி சுவடுகள் இருந்தது, சில செருப்பு இருந்தது, மதுபான பாட்டில்கள் கிடைச்சது. சில நொடிகள் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த அமைதி வேறு மாதிரி இருந்தது. இங்கே யாரோ இருந்தது உறுதி, ஆனால் இப்போ இல்லை. திரும்ப அவன் தப்பிச்சிட்டானோ, இல்லை வேற யாராவது நபரா? அரவிந்த் இப்போ மெதுவாக மூச்சு விட்டார். ஒருவேளை அந்த கல்பிரிட்டுக்கு நம்ம வர்றது தெரிஞ்சிருக்குமோ? முரளி கொஞ்சம் சிரமப்பட்டான். சார், அப்படின்னா சார் கிளவராக இருப்பான். அவன் நம்மளோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கானா சார்? அந்த வார்த்தை அங்கே நின்னது. அந்த இரவு திரும்ப தொடர்ந்தது. ரோந்து பணிகள் முடியவில்லை, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தது. ஒரு 10 நாள் இரவு ரோந்து நல்லபடியாக முடிந்த பின்னாடி திரும்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன் பகுதி அரவிந்தோட மனசுலேருந்து அகலை. எதுவும் கண்ணுக்கு படாத அமைதி இருந்தாலும் அங்கே யாரோ இருப்பாங்க அப்படின்ற உறுதியான உணர்வு அரவிந்தை விட்டு போகலை. அந்த உணர்வை பிரித்துக்கிட்டு தான் அடுத்த நாள் திரும்ப அந்த காலை அந்த இடத்துக்கு கொஞ்சம் கவனம் எடுத்தார் அரவிந்த். அங்கே ஏதாவது தவற விட்டுட்டோமா அப்படின்ற எண்ணம் திரும்ப அவரை அந்த பகுதியை நோக்கி இன்னொரு நாளும் இழுத்துட்டு போனது. அந்த பகுதி ரயில்வே ஸ்டேஷனோட வெளிப்புறம் இருந்த ஒரு தனித்து விடப்பட்ட இடம். பொதுவாக மக்கள் அங்கே அதிகம் பயன்படுத்தாத, இரவு நேரத்தில் இன்னும் வெறிச்சோடியாக மாறும் ஒரு பகுதி. சில நேரங்களில் அங்கே உள்ளூர் இளைஞர்கள் கூடிக்கொண்டு பேசுவாங்க. சிலர் குடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் அது. சார், நம்ம அன்றைக்கி செக் பண்ண சைடு இந்த பக்கம் தானே சார்? முரளி அந்த இடத்த பாயிண்டிங் பண்ணா. அரவிந்த் இப்போ சுற்றி பார்த்தாரு. அங்கே சில காலியான பாட்டில்கள், கிழிந்த கவர்ஸ், பயன்படுத்தப்பட்ட சிகரெட் துண்டுகள். அந்த இடம் வெறும் ஒரு
வழியாக இல்லாமல் யாரோ அடிக்கடி பயன்படுத்தும் இடம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. இந்த மாதிரியான இடம் தான் சார் குற்றவாளிகள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா முரளி. அந்த அப்சர்வேஷன் உடனே ஒரு சந்தேகமாக மாறினது. இந்த ஏரியாவில் யாரெல்லாம் ரெகுலராக வர்றாங்க அப்படின்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அரவிந்த். கான்ஸ்டபிள்ஸ் உடனே பக்கத்தில் இருந்த டீ கடை, பக்கத்தில் இருந்த இன்னும் சில பேர்கிட்டையும் வாட்ச்மேன் கிட்டையும் தகவல் கேட்டுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ரவி வந்து, சார் இங்கே சில லோக்கல் பசங்க வந்து இரவு நேரத்தில் குடிக்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். நேற்று கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த தகவல் உடனே கவனத்தை மாற்றினது. முதல்ல அவங்கள விசாரித்து யார் என்னன்னு கொண்டு வரணும் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொன்னார் அரவிந்த். சில மணி நேரத்துக்குள்ள 4 இளைஞர்கள் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அவர்களோட உடம்புல இன்னும் குடி வாசனை இருந்தது. முகத்துல ஒரு குழப்பம், பயம். என்ன விஷயத்துக்கு இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு புரியாத நிலை. அவர்களை விசாரணை அறையில உட்கார வச்சாங்க. அரவிந்த் முன்னாடி நின்னாரு. முரளி பக்கத்துல கொஞ்சம் ஆவேசமா நின்னா. கார்த்திக் அதுக்கப்புறம் பின்புறம். நேற்று நைட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனீங்களாடா? முரளி கேட்டான். இப்போ அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. சார் நாங்கள் போனோம் சார், ஆனால் சும்மா தான் சார் இருந்தோம் அப்படின்னு ஒருத்தன் தயக்கத்தோடு சொன்னான். எத்தனை மணிக்கு போனீங்க? முரளி உடனே கேட்டான். சார் லேட்டாக தான் சார், ஒரு 10:30 மணிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னான் இன்னொருத்தன். இப்போது இவனுங்க சொன்ன அந்த டைமிங் மேட்ச் ஆகிறது போல் இருந்தது. முரளி தான் இப்போ உடனே முன் வந்தான். அங்கே போய் என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க? சார் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னான் அவன். பேசிகிட்டு இருந்தீங்களா இல்லை குடிச்சிட்டு இருந்தீங்களா? முரளி இப்போ கொஞ்சம் குரலை உயர்த்தி சொன்னான். இப்போ அவர்கள் கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. அந்த அமைதியே ஒரு சந்தேகத்தை கிளப்புனது. அரவிந்த் மெதுவாக கையை உயர்த்தி முரளியை அமைதியாக இருக்க சொன்னார். நீங்கள் அந்த இடத்துல ஒரு பொண்ணு அட்டாக் ஆனதை பற்றி உங்களுக்கு தெரியும்ல? அரவிந்த் அமைதியாக கேட்டார். அந்த வார்த்தை அவங்கக்கிட்ட ஒரு ஷாக்கு போல் இருந்தது. சார் அப்படியா சார், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே சார் அப்படின்னு உடனே ஒருத்தன் சொன்னான். யாராவது அந்த பக்கம் ஓடுற மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? அரவிந்த் கேட்டார். இல்லை சார், நாங்கள் அப்படி யாரையும் பார்க்கலையே சார். முரளி இப்போ நம்பாத மாதிரி சிரிச்சான். ஏண்டா அவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்திருக்கீங்க, அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா. அந்த அழுத்தம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தது. இப்போ அதில் ஒருத்தன் திடீர்னு சொன்னான். சார் நாங்கள் அங்கே தான் சார் இருந்தோம், குடிச்சிட்டு இருந்தோம் சார். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே மட்டையாயிட்டோம் சார். அந்த இடத்துலே சார், அந்த சுவர் பக்கமா. அந்த பதில் ஒரு நொடி ஒரு சந்தேகத்தை கிளப்பலை. அது நம்பும்படியாக இருந்தாலும் அது முழுசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. அரவிந்த் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அவர் இப்போ அவங்களோட முகங்களை பார்த்தாரு. அவனுங்க கிட்ட பயம் இருந்தது, ஆனால் குற்ற உணர்ச்சி இல்லை. ஒரு குழப்பம் இருந்தது. ஒரு உண்மையை சொல்ல முயற்சிக்கிற முகம் போல தான் இருந்தது. அரவிந்த் மெதுவாக திரும்பி நடந்தார். இவனுங்களோட பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட சொன்னார். இப்போ அவர்கள் உடனே வெளியில் போனாங்க. முரளி கொஞ்சம் பக்கத்தில் வந்தான். சார் இவங்களில் தான் யாராவது இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அரவிந்த் தலையசிச்சாரு. முரளி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் முரளி. சந்தேக லிஸ்ட்லேயே வைப்போம், இன்னும் எதுவும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேணாம். அந்த பதில் உறுதி இல்லாதது. ஆனால் அரவிந்த் அவசரப்படலை. அந்த இளைஞர்கள் இன்னும் அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அவர்கள் மீது சந்தேகம் இருந்தது, ஆனால் அது இன்னும் நிரூபிக்கப்படலை. அந்த விசாரணை அந்த நாளை முழுக்க பிடித்துட்டு இருந்தது. ஆனால் அந்த நாள் முடிவில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிந்தது. இவர்கள் குற்றவாளிகளாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பிடிக்கப்பட்ட அந்த இளைஞர்கள் மீது இருந்த சந்தேகம் அந்த நாளில் மட்டும் முடிந்து விடலை. அவர்கள் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னாடி விசாரணை இன்னும் நீண்டது. முதல்ல மெதுவாக கேள்விகள் கேட்கப்பட்டது. அவர்களோட சொல்லும் பதில்களை ஒப்பிட்டு பார்த்தாங்க. நேரம், இடம், அவங்க இருந்த நிலை, இது எல்லாமே சரிபார்க்கப்பட்டது. ஆனாலும் எந்த ஒரு பதிலும் அந்த சம்பவங்களோட நேரடியாக இணைக்கப்படலை. அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்றது மட்டும் ஒரு ரீசன். ஆனால் அதுவே அவர்களை குற்றவாளியாக நிரூபிக்க போதுமானதாக இல்லை. அந்த நேரத்தில் விசாரணை இன்னும் கொஞ்சம் கடினமாக மாறினது. முரளி கொஞ்சம் ஆவேசமாக கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். அவர்கள் சொல்லும் பதில்கள் மாறுகிறதா அப்படின்னு பார்த்தான். சில நேரங்களில் அவர்கள் மீது அழுத்தம் கொடுத்தான். சில நேரங்களில் குரல் உயர்ந்தது. அந்த 4 பேரும் பயந்து போனாங்க. அவர்களோட பதில்கள் குழப்பமாக இருந்தாலும் அதில் ஒரு திட்டமிட்ட பொய் இருக்கிறது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியலை. அவர்கள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க. நாங்கள் எதுவும் செய்யலை சார், நாங்கள் அங்கே தான் சார் இருந்தோம், ஆனால் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். அந்த நிலை சில மணி நேரம் நீண்டது. அந்த அழுத்தத்துக்குள்ளே இருந்தாலும் அவர்கள் சொல்லும் பதில்களில் பெரிய மாற்றம் வரல. அதுவே அரவிந்தை கொஞ்சம் யோசிக்க வச்சது. ஒருத்தரை குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்க முடியாவிட்டாலும் அவர்களை விடவும் முடியாத ஒரு இடைநிலைமையான நிலைமை உருவானது. ஓகே, இப்போதைக்கு இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு அரவிந்த் பொறுமையாக சொன்னார்.
முரளி இதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சான். சார், இன்னும் அவனுங்க கிட்ட கொஞ்சம் அழுத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம விசாரிக்கிற விதமாக விசாரித்தோம் அப்படின்னா அவனுங்க உண்மையை சொல்லிடுவானுங்க சார். அரவிந்த் தலையசிச்சாரு. இவங்க கிட்டேருந்து இப்போ எதுவும் கிடைக்காது முரளி. முதல்ல பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகட்டும். தேவைப்பட்டால் திரும்ப விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞர்கள் வெளியில் அனுப்பப்பட்டாங்க. அவர்களோட முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தாலும் அந்த பயம் இன்னும் குறையலை. அந்த நாள் மாலை ஸ்டேஷன் திரும்ப வழக்கமான வேலைகளில் போனது. ஆனாலும் அந்த கேஸ் மட்டும் யாருடைய மனசுல இருந்தும் போகலை. அடுத்த சில நாட்களும் இரவு ரோந்து தொடர்ந்து நடந்தது. ஒவ்வொரு இரவும் அதே கவனம், அதே எதிர்பார்ப்பு. ஆனால் எதுவுமே கண்ணுக்கு படலை. அந்த அமைதி தான் இன்னும் பெரிய பதட்டத்தை உருவாக்குனது. அப்படிப்பட்ட ஒரு இரவில் நகரத்தின் ஒரு சாலையில் ரோந்து போயிட்டு இருந்தப்ப முரளி திடீர்னு ஒரு பைக் பக்கம் இப்போ கவனத்தை திருப்பினான். சார், அங்கே பாருங்கள் சார், அந்த ஆள் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக ஓட்டிகிட்டு வரான்ல. இப்போ முரளி காமிச்ச திசையில் ஒரு பைக் நின்றுட்டு இருந்தது. அவன் ஓட்டிகிட்டு வந்தவன் கொஞ்சம் பதட்டமாக நின்று சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான். அவனோட மொழியும் சரியில்லை, அவன் நின்ன விதமும் சரியில்லை, அவனோட பார்வையும் சீரா இல்லை. இப்போ திரும்ப அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி தடுமாறிக்கிட்டு இருந்தான். அரவிந்த் பக்கத்தில் போனார். ஸ்டாப் பண்ணுங்க வண்டியை. இப்போ அவங்க பக்கத்தில் போகவும் முரளி தான் நேரடியாக கேட்டான், எங்கே போகிற? இப்போ அவன் தடுக்கி தடுக்கி பேசினான். சார் சார் ரைடு சார். என்ன ரைடு? முரளி கேட்டான். சார், பைக் டாக்ஸி ரைடு சார். அந்த பதில் வந்ததும் அவர்களோட கவனம் இன்னும் கூடுனது. உன்னோட டாக்குமெண்ட்ஸை காட்டு, அரவிந்த் சொன்னார். அவன் உடனே காமிச்சான். அந்த நேரத்தில் அவன் பேசுகிற விதம், உடை, அவனோட நடத்தை, இதெல்லாமே சேர்ந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குனது. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, முரளி சொன்னான். இப்போ அவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. அவனுடைய பெயர், டீட்டெயில்ஸ் எல்லாமே பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அவனை விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அவனோட பதில்கள் எதுவும் நேராக இல்லை. சில கேள்விகளுக்கு நேராக பதில் சொல்லலை, முன்னுக்கு பின் முரணாக சொன்னான். இப்போ அவனுடைய அந்த குழப்பமான பதில்கள் அவன் மீதான சந்தேகத்தை இன்னும் அதிகரித்தது. அந்த நேரத்தில் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. போலீஸ் ஹெல்ப்லைன்லேருந்து ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா. அவளை உடனே ஸ்டேஷனுக்கு அழைத்தாங்க. அவள் வந்ததும் அவள் சொல்ல ஆரம்பித்தா. சார், நான் நைட் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் சார். ஒரு பைக்கை வந்து என் பக்கத்தில் நின்னது சார். அந்த ஆள் என் பக்கத்தில் வந்தான். என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணான். அந்த பொண்ணோட குரல் இன்னும் கோபத்தோடு இருந்தது. நான் உடனே கத்தி கூச்சல் போட்டேன் சார். அவன் பைக் எடுத்துகிட்டு ஓடிட்டான். அவள் சொல்கிற விஷயத்தை கேட்டதும் அவங்க முதல்ல அந்த பைக் டிரைவரை தான் அவன் முன்னாடி போய் நிறுத்தினாங்க. நீ சொன்ன ஆள் இவனா பாருமா அப்படின்னு கேட்டான் முரளி. அந்த ஒரு நொடி அந்த பொண்ணு பார்த்தா. அவளோட முகத்தில் உடனே ஒரு மாற்றம். சார், இவன் தான் சார், இவன் தான் அப்படின்னு உறுதியாக கத்துனா. அந்த பதில் அந்த ரூமில் இருந்த எல்லாரையும் ஒரே நேரத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு போனது. முரளி உடனே சொன்னான், அப்படின்னா இந்த மாதிரி பல விஷயங்களையும் இவன் தான் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அந்த சந்தேகம் உடனே அடுத்த டைரக்ஷனுக்கு நகர்ந்தது. அவன் ஒரு சாதாரண அஃபண்டராக இல்லாமல் இருக்கலாம். அவன்தான் அந்த தொடர்ச்சியான கொலையோட காரணமா அப்படின்னு தெரியலை. இந்த கடினமான சூழ்நிலை இப்போ முழுக்க பரவ ஆரம்பித்திருந்தது. இப்போ அவன் ஒரு சந்தேக ஆள் மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான குற்றவாளி தான். அவன் மீது இப்போ பார்வை முழுக்க திரும்பினது. அந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னாடி இப்போ அந்த கேஸோட விசாரணை ஒரு புதிய திசை எடுத்த மாதிரி தோன்றினது. அவன் மீது இருந்த சந்தேகம் ஒரு சாதாரண அளவில்லாமல் இப்போ அந்த தொடர்ச்சியான சம்பவங்களோட அவனை இணைக்க முடியுமா அப்படின்ற கோணத்தில் எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு பெண் அவனை அடையாளம் காட்டினதும் அந்த சந்தேகம் இன்னும் வலுவானது. அந்த அறையில் இருந்த ஒவ்வொருவருக்கும் இவனாக கூட இருக்கலாம், இவன் தான் அந்த கல்பிரிட் அப்படின்ற எண்ணம் ஒரே நேரத்தில் வந்தது. அவன் விசாரணை அறையில் உட்காந்துருந்தான். முகத்தில் தெளிவான பதட்டம் இருந்தது. ஆனால் அந்த பதட்டம் பயமா இல்லை பிடிபட்டதற்கான கலக்கமா அப்படின்னு உடனே சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அவன் தொடர்ந்து கைகளை அசைத்துக்கிட்டே இருந்தான். சில நேரங்களில் கீழே பார்த்தான், சில நேரங்களில் நேராக பார்க்காமல் பதில் சொல்ல முயற்சித்தான். நீ அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணது உண்மைதானே? அரவிந்த் நேராக கேட்டார். சார், ஆமாம் சார், நான் தப்பாக நடக்க முயற்சி பண்ணேன் சார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சீரியல் கில்லர்லாம் கிடையாது சார். நான் வேறு எந்த பொண்ணையும் கொலை பண்ணலை சார் அப்படின்னு சொன்னான். இப்போ முரளி கொஞ்சம் முன்னாடி வந்தான். ஏய், நீ தானடா தப்பு பண்ண, அதை ஒத்துக்கிறியா? இப்போ அவன் மௌனமாக இருந்தான். அந்த மௌனம் ஒரு பதில் மாதிரி இருந்தது. அப்போது எல்லா கொலையும் நீ தானே பண்ணியிருக்க? சார், அது மட்டும் இல்லை சார், இந்த தப்பு தான் சார் நான் பண்ணேன். வேறு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலை சார். அந்த பதில் உடனே நம்பிக்கைக்குரிய மாதிரி இல்லை. அரவிந்த் இப்போ அவனை கவனமாக பார்த்தாரு. நீ டெய்லி எந்தெந்த ரூட்லடா போகிற? அவன் இப்போது சில இடங்களை சொன்னான். அந்த இடங்கள் அந்த ப்ரீவியஸ் சம்பவங்களோட சில இடங்களோட லூஸ்லி மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. முரளி இப்போ உடனே அதை பிடிச்சிட்டான். சார், பார்த்தீங்களா, அந்த ஏரியா பக்கம்லாம் அவன் போயிருக்கான். அந்த அப்சர்வேஷன் அந்த சந்தேக
படுறதுக்கு இன்னும் சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்தினது. இப்போ அவனோட ஃபோன் டீட்டெயில்ஸ் செக் பண்ணப்பட்டது. கால் ரெக்கார்ட்ஸ், ரைடு ஹிஸ்ட்ரி எல்லாருமே எடுத்து பார்த்தாங்க. சில நேரங்களில் அவன் இருந்த இடங்கள் அந்த சம்பவங்கள் நடந்த நேரத்தோடு பக்கத்தில் இருந்தது போல தோன்றினது. ஆனால் அது முழுசாக மேட்ச் ஆகலை. சில இடங்களில் கேப் இருந்தது. சில நேரங்களில் நேரம் சரியாக ஒத்து போகலை. அந்த மிஸ்மேட்ச் தான் அரவிந்தை கொஞ்சம் நிதானமாக வச்சது. அந்த நாள் இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு அவன் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பாயிண்ட் பண்ணி கேட்க, இப்போ அந்த ஆள் யோசித்தான். சார், நீங்கள் சொல்கிற டைமில் நான் ரைடில் தான் சார் இருந்தேன் அப்படின்னு சொன்னான் அவன். ரைடில் தான் இருந்தியா? கன்ஃபார்மா? இப்போது அந்த தாமதமே ஒரு சந்தேகத்தை உருவாக்குனது. முரளி இப்போ கொஞ்சம் குரலை உயர்த்தினான். டே, சரியாக சொல்லிடு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ அவன் சொன்னான், சார் கரெக்டாக நான் ரைடில் தான் சார் இருந்தேன், இந்த ஏரியாவில் தான் சார் போய் ட்ராப் பண்ணேன். இப்போ உடனே அந்த ரைடு வெரிஃபை செய்யப்பட்டது. சில நிமிடங்கள் கழித்து தகவல் வந்தது. அந்த நேரத்தில் அவன் ஒரு ரைடில் இருந்தது உண்மை. அவன் அந்த இடத்துல இருந்தது கன்ஃபார்ம் ஆனது. அந்த ஒரு தகவல் அந்த சந்தேகத்தை கொஞ்சம் தளர்த்தினது. முரளி கொஞ்சம் விரக்தி அடைஞ்சான். சார், இவன் தான் சார் பண்ணியிருப்பான் இது எல்லாத்தையும். ஏதோ ஒரு கேம் போடுறான் சார். ஆனால் என்ன கேம்னு தான் முக்கியம். ஆனால் அந்த கேம். அரவிந்த் இப்போ அமைதியாக நின்னார். அவரோட மனசில் 2 விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. 1, இந்த ஆள் ரொம்ப தப்பானவன் தான். 2, அவன்தான் இந்த தொடர்ச்சியான சம்பவங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல போதுமான ஆதாரம் எதுவும் இல்லை. அரவிந்த் மெதுவாக சொன்னார், இவன் ஒரு குற்றவாளி தான், ஆனால் நம்ம தேடுறவன் இவனா அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியலை. கார்த்திக் சுருக்கமாக சொன்னான். சார், ஆமாம் சார், டைமிங் கூட மேட்ச் ஆகலைல்ல சார். அந்த ஒரு வரி அந்த சுச்சுவேஷனை தெளிவாக சொன்னது. அந்த சஸ்பெக்ட் மீது இருந்த கனம் கொஞ்சம் குறைந்தது, ஆனால் முழுசாக இல்லை. ஓகே, இவனை கஸ்டடியில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னார் அரவிந்த். இப்போ முரளியும் அதை ஆமோதித்தான். ஓகே, வேறு கேசஸ்லாம் வெரிஃபை பண்ணணும். அப்புறம் இவன் வேறு எங்கெங்கே போனான் அப்படின்றதையும் முழுசாக நம்ம செக் பண்ணணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த நாளை முழுக்க பிடித்துட்டு இருந்தது. ஆனால் அந்த நாள் முடிவில் ஒரு உண்மை மட்டும் தெளிவாக இருந்தது. அவன் தவறானவன் தான், ஆனால் மற்ற கொலைகளுக்கு இவன் தான் சம்மந்தமா அப்படின்னு தெரியல. பைக் டாக்ஸி ஓட்டுநர் மீது இருந்த சந்தேகம் அந்த நாளில் முடிவடையலை. அவன் மீது இருந்த அந்த குற்றச்சாட்டு மெதுவாக ஒரு உறுதியாக மாற ஆரம்பிச்சது. குறிப்பாக அந்த பெண் அவனை நேரடியாக அடையாளம் காட்டின பிறகு ஸ்டேஷனுக்குள்ளே இருந்த பலருக்கும் இவன் தான் அந்த தொடர்ச்சியான சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் வலுவாக பதிந்தது. முழுமையான ஆதாரம் இல்லை அப்படின்னாலும் இப்போ அவனை இந்த கேஸில் ஒரு முக்கிய குற்றவாளி அப்படின்னு கருதி விசாரணை தொடரப்பட்டது. அவனை கஸ்டடியில் வைத்து தினமும் கேள்விகள் கேட்கப்பட்டது. அவனோட எல்லா பழக்க வழக்கம், தொடர்புகள் எல்லாமே முழுமையாக பரிசோதிக்கப்பட்டது. முதல் சில நாட்களில் அவனோட பதில்கள் குழப்பமாக இருந்தது. சில நேரங்களில் தப்பிக்க முயற்சிப்பது போல இருந்தது. சில நேரங்களில் பயந்து உண்மையை மறைக்கிறான் போல தோன்றினது. அந்த நடத்தை இட்செல்ஃப் அவர்களது சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்தியது. இவன் தான் அப்படின்ற எண்ணம் மெதுவாக அந்த குழுவில் பரவ ஆரம்பிச்சது. முரளி அதில் இன்னும் உறுதியாக இருந்தான். சார், கண்டிப்பாக இவன் தான் சார் அந்த கல்பிரேட். இவன் பிஹேவ் பண்ணுற விதமே சொல்லுது அப்படின்னு அரவிந்த் கிட்ட பல முறை சொல்லிட்டான். அரவிந்த் முழுசாக ஒத்துக்கொள்ளலை அப்படின்னாலும் அவன் அதை முற்றிலும் மறுக்கவும் முடியலை. அரவிந்த் தொடர்ந்து டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் அந்த கேஸுக்கு ஒரு முடிவு தேவைப்பட்டது. அந்த அழுத்தம் அந்த விசாரணையை ஒரு திசையில் தள்ள ஆரம்பிச்சது. நாட்கள் கடந்துகிட்டே போனது. 1 வாரம், 10 நாட்கள், 15 நாட்கள், 20 நாட்கள். அந்த 20 நாட்களில் அந்த நகரம் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. புதிய சம்பவம் எதுவும் வரவில்லை. அந்த அமைதி இட்செல்ஃப் அந்த சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்தினது. அவனை பிடிச்சதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. இவன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சில நம்பிக்கை சில பேருக்கு உருவானது. அந்த எண்ணம் ஸ்டேஷனுக்குள்ளேயும் மெதுவாக வேரூன்ற ஆரம்பிச்சது. சார், இப்போ தான் சார் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்குது. இப்போ எந்த ஒரு சம்பவம் நடக்கலை. இப்போ பாருங்கள், ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்கள் அப்படின்னு முரளி ஒரு நாள் சொன்னான். அந்த ஒரு அப்சர்வேஷன் பலருக்கும் ஒரு பதில் மாதிரி இருந்தது. ஆனால் அரவிந்த் எதுவுமே சொல்லலை. அரவிந்தோட மனசில் இன்னும் சில சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த சந்தேகத்துக்கு ஆதாரம் இல்லை. அந்த நாள் மாலை வரை எல்லாமே அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி நீண்டது இல்லை. ஏன்னா அந்த இரவு ஸ்டேஷன் ஃபோன் திரும்ப ஒலிக்க தொடங்கினது. ஒரு புதிய தகவல். ஒரே பெண், அதே மாதிரி தாக்குதல். ஆனால் இந்த தடவை அந்த பெண் உயிரோடு இல்லை. அந்த தகவல் வந்த உடனே அந்த ரூமில் இருந்த காற்றே மாறிப்போனது. முரளி தான் முதல்ல ரியாக்ட் பண்ணான். சார், கண்டிப்பாக இது நடக்காது சார். இம்பாசிபிள் சார். இந்த நாய் கஸ்டடியில் தானே சார் இருக்கான் அப்படின்னு சொன்னான் முரளி. அந்த வார்த்தை அந்த கேஸில் இருந்த மிகப்பெரிய பிழையை நேராக காமிச்சது. அரவிந்த் ஒரு நொடி எதுவுமே பேசலை. அரவிந்த் இப்போ மெதுவாக எழுந்தார்.
லொக்கேஷன் அப்படின்னு கேட்டார். டீட்டெயில்ஸ் வந்தது. அதே மாதிரி பேட்டர்ன், அதே மாதிரி அட்டாக், அதே மாதிரி கண்கள் கட்டப்பட்டிருந்தது. அந்த ஒரு தகவல் எல்லாவற்றையும் திரும்ப ஆரம்பத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினது. சார் அப்படின்னா அப்படின்னா அவன் இல்லையா சார்? முரளி இப்போ சொல்ல முடியாமல் திணறிட்டு நின்னான். அரவிந்த் அவனை பார்த்தாரு. ஆமாம் முரளி, நம்ம தப்பான ஆளை தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மெதுவாக சொன்னார். அந்த வார்த்தை அந்த அறையில் கனமாக விழுந்தது. அவர்கள் உடனே இப்போ அந்த இடத்துக்கு கிளம்பி போனாங்க. அந்த இரவு திரும்ப ஒரு கிரைம் சீன். திரும்ப அதே அமைதி, திரும்ப அதே பயம். அந்த பெண் அங்கே கிடந்தா. அவளோட கண்கள் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் மாறல. அந்த உண்மையானவன் இன்னும் வெளியில தான் இருக்கான். அவன் இன்னும் அவர்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கான். அந்த இரவு ஸ்டேஷனுக்குள் திரும்பிய பின்னாடி அந்த இடத்துல இருந்த அமைதி முன்பு இருந்த அமைதியோடு ஒத்திருக்கல. இது ஒரு வேலை முடிந்து கிடைக்கும் சோர்வு அமைதி இல்லை. இது ஒரு தவறு நடந்து விட்டது என்ற உணர்வு. மனசுக்குள் நின்று கொண்டிருக்கும் ஒரு கனமான அமைதி. அந்த ஒரு தகவல், கஸ்டடியில் இருந்த சஸ்பெக்ட் இருக்கிறப்பயே அதே மாதிரி இன்னொரு கொலை நடந்திருக்கு. அந்த குழுவின் முழு விசாரணையும் ஒரே நொடியில் உடைச்சு விட்டது. சில நாட்களாக கட்டி வச்சிருந்த நம்பிக்கை, எடுத்த முடிவுகள், வச்சிருந்த கணிப்புகள் எல்லாமே ஒரே நிமிஷத்தில் சுக்கு நூறாயிடுச்சு. அந்த உணர்வு அந்த அறையில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தாக்குனது. ஆனால் அதை யாரும் வெளியில் சொல்லலை. அவங்களோட வார்த்தைகளும் உடனே கிடைக்கல. அரவிந்த் இப்போ அந்த புதிய கிரைம் சீன்லேருந்து எடுத்த நோட்ஸை மேஜை மேலே பரப்பி வச்சிருந்தாரு. அவருடைய பார்வை ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் மேலேயும் மெதுவாக நகர்ந்தது. அவர் அதை இப்போ வேகமாக படிக்கல. ஒவ்வொரு விஷயத்தையும் மனசில் வைக்க முயற்சிப்பது போல பார்த்தாரு. அந்த இடம், அந்த நேரம், அந்த அமைப்பு எல்லாம் முன்னாடி நடந்த சம்பவங்களோடு ஒரே பாதிப்பு போல இருந்தது. அந்த இணைப்பு தான் அவரை இன்னும் ரொம்ப சுமை போல அழுத்தினது. ஏன்னா அது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நிரூபித்தது. அந்த தேடிக்கிட்டு இருக்க ஆள் இன்னும் பிடிபடவில்லை. அந்த அறையில் முரளி ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தான். அவனோட முகத்தில் இருந்த ஆவேசம் இப்போ கொஞ்சம் மாறி இருந்தது. இப்போ அது ஒரு ஏமாற்றமாக மாறி இருந்தது. அவன் தன்னால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு விரக்தியில் அவனோட குரல்லையே தெரிஞ்சது. சார், அப்போது இவ்வளோ நாளாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டா சார்? முழுசாக தப்பாக போயிடுச்சு பாருங்களேன் சார். அவன் மெதுவாக சொன்னப்ப அந்த வார்த்தை அந்த ரூமில் இருந்த நிலையை முழுசாக சொல்லிகிட்டு இருந்தது. அது ஒரு சாதாரண தவறு இல்லை. அது ஒரு டைரக்ஷனை முழுக்க தவறி போனது உணர்வு. அரவிந்த் இப்போ அவனை பார்த்தாரு. அவர் அவர் பதில் சொல்ல அவசரப்படலை. அவர் தன்னோட முன்னாடி இருந்த ரிப்போர்ட்டை மூடி வச்சாரு. ஒரு நொடி கண்களை மூடி சிந்திச்சாரு. அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னார். தவறு நடந்திருக்கு தான் முரளி, ஆனால் நம்ம சரி பண்ணணும்ல அப்படின்னு சொன்னார். அந்த குரலில் ஒரு தீர்மானம் இருந்தது. ஆனால் அந்த தீர்மானம் உடனே ஒரு வழியை காட்டலை. அது ஒரு ஆரம்பம் மாதிரி மட்டும் இருந்தது. அந்த நேரத்தில் கார்த்திக் பக்கத்தில் இருந்த ஃபைலை திருப்பி பார்த்துக்கிட்டே சொன்னான். சார், அதே பேட்டர்ன் தான் சார் அப்படின்னு சொன்னான். அது ஒரு அப்சர்வேஷன் மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு வரி இந்த கேஸை இன்னும் பழைய பாதையிலேயே நடக்கிறது அப்படின்றத நினைவூட்டினது. அதாவது நம்ம பாதையை தவற விட்டுட்டோம், ஆனால் பாதை மாறலை, பழைய பாதை தான் சரியான பாதை. அந்த வார்த்தையை கேட்டதும் அரவிந்த் திரும்ப போர்டு பக்கம் நடந்தார். அவருக்கு முன்னாடி பின் பண்ணி வச்சுருந்த எல்லா கேஸ் டீட்டெயில்ஸையும் திரும்ப அவரோட பார்வைக்கு வந்தது. இப்போது அரவிந்த் ஒவ்வொரு லொக்கேஷனையும் திரும்ப பார்த்தாரு. டேட்ஸு, டைமிங்ஸ், விக்டிம்ஸ் எதுவும் மாற்றம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது அவர் அதை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்தார். நம்ம ஏதோ ஒரு பாயிண்டில் தவற விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மெதுவாக. அது ஒரு சந்தேகம் இல்லை, அது ஒரு உறுதி மாதிரி இருந்தது. அந்த இன்வெஸ்டிகேஷன் அடுத்த சில மணி நேரங்களில் முழுக்க ரீசெட் ஆனது. முன்னாடி சந்தேகப்பட்டு வச்சுருந்த கவனம் இப்போ முழுசாக எடுத்து விடப்பட்டது. அவன் இன்னும் ஸ்டில் கஸ்டடியில் இருந்தாலும் அவன் மேலே இருந்த முக்கியத்துவம் குறைந்தது. அவன் செய்த தவறு ஒரு தனி கேஸாக பார்க்கப்பட்டது. இந்த தொடர்ச்சியான சம்பவங்களோட அவனை ஃபோர்ஸாக இணைக்க முயற்சித்ததை எல்லாரும் உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ரிலேஷேஷன் இட்செல்ஃப் அந்த குழுவுக்கு ஒரு சைலண்டான லெசனாக இருந்தது. அந்த நாள் முழுக்க அவங்க திரும்ப ஆரம்பித்தாங்க. அதாவது முதல் சம்பவம் இருந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் பார்க்கப்பட்டது. எந்த ஒரு சின்ன விஷயமும் இப்போ இக்னோர் ஆகப்படக்கூடாது அப்படின்ற நிலைமை. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் திரும்ப ஃபீல்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. பழைய விட்னஸ், பக்கத்தில் இருந்த கடைகள், சிசிடிவியில் இருந்த இடங்கள் திரும்ப செக் பண்ணப்பட்டது. அந்த வேலை ஒரு சோர்வை கொடுத்தாலும் அந்த சோர்வு இப்போ யாருக்கும் முக்கியம் இல்லை. ஏன்னா இந்த தடவை குறி தவறக்கூடாது அப்படின்ற அழுத்தம் எல்லாருக்கும் இருந்தது. முரளி அந்த வேலைகளில் முழுக்க ஈடுபட்டான். அவன் இந்த தடவை அவசரமாக முடிவெடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருந்தான். அவன் நடத்த கூட மாறி இருந்தது. அது அந்த தவறுடைய தாக்கமாக கூட இருக்கலாம். அரவிந்த் அவருடைய முழு செயல்பாட்டையும் ஒரே நேரத்தில் கவனிச்சிட்டு இருந்தார். முரளியோட ஒவ்வொரு தகவலையும் சேர்த்து வச்சாரு. எதையும் உடனே முடிவு செய்யலை.
அரவிந்த் காத்துட்டு இருந்தாரு. ஒரு கிளியரான கனெக்ஷன் வரும் வரைக்கும் காத்துட்டு இருந்தாரு. அந்த இரவு ஸ்டேஷன் திரும்ப அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி இப்போ வேற மாதிரி இருந்தது. ஆமாம், அது ஒரு தோல்விக்கு பிறகான அமைதி. அது ஒரு புதிய ஆரம்பத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அமைதி. அது தெரியாதவன். அந்த கொலைகாரன் இன்னும் எங்கோ இருக்கான். ஆனால் அவன் இன்னும் பிடிபடவில்லை. அவனை கண்டுபிடிக்காம இந்த கேஸும் முடிவடையாது. அந்த தவறான நிச்சயம் உடைந்த பின்னாடி அந்த விசாரணை ஒரு புதிய திசையை தேட ஆரம்பிச்சிருந்தது. அந்த திசை இந்த தடவை எந்த ஒரு மனிதரையும் நேரடியாக குறிவைக்காமல் அந்த சம்பவங்கள் நடந்த இடங்கள், நேரங்கள், அந்த இடங்களின் இயல்பு இதை மையமாக வச்சு நகர்ந்தது. அந்த மாற்றம் ஒரு அவசர முடிவால் இல்லை, முந்தைய தவறின் பின்னாடி வந்த ஒரு நிதானமான அணுகுமுறையாக இருந்தது. அரவிந்த் அந்த போர்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். இந்த தடவை அரவிந்தோட பார்வை மனிதர்கள் மேலே மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸ் மேலேயும் இருந்தது. ஒவ்வொரு சம்பவமும் நடந்த இடங்களை இணைத்து பார்த்தாரு. அந்த இடங்கள் நகரத்தின் எந்த பகுதிகளில் இருக்குது, அது ஒன்றோடொன்று எப்படி இணைக்கப்பட்டிருக்கு, அந்த இடங்களில் எந்த நேரங்களில் மக்கள் நடமாட்டம் குறையும், இவைகளை ஒவ்வொன்றா அவர் மனசில் அமைத்துக்கிட்டாரு. அது ஒரு வரைபடம் மாதிரி மெதுவாக உருவாகிக்கிட்டு இருந்தது. சார், இந்த எல்லா லொக்கேஷனையும் ஒரு சர்க்கிள் மாதிரி கனெக்ட் ஆகுதில்ல சார் அப்படின்னு சொன்னால் முரளி, அந்த மேப்பை பாயிண்டிங் பண்ணபடியே. அரவிந்த் இப்போ அந்த மேப்பை கவனமாக பார்த்தாரு. ஆமாம், அது ஒரு சரியான வட்டம் இல்லை, ஆனால் அது ஒரு லிமிட், அது ஒரு வரம்பு, அது ஒரு எல்லை. சார், அவன் இந்த ஏரியாக்குள்ளே தான் ஆக்டிவேட் ஆகிறான் அப்படின்னா? முரளி கேட்டான். அந்த அப்சர்வேஷன் இப்போ அந்த விசாரணைக்கு ஒரு புதிய வழி காமிச்சது. அந்த ஏரியா முழுக்க திரும்ப பிரிக்கப்பட்டது. கான்ஸ்டபிள்ஸ் குழுக்களாக அனுப்பப்பட்டாங்க. அந்த பகுதிகளில் இருந்த பழைய ரெக்கார்ட்ஸ், பழைய கம்ப்ளைண்ட்ஸ், சந்தேகப்படும் நபர்கள் எல்லாரும் திரும்ப செக் பண்ணப்பட்டது. எந்த ஒரு சின்ன தகவலும் இப்போ முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வேலை அடுத்த சில நாட்கள் முழுக்க நீண்டது. ஒவ்வொரு நாளும் சில தகவல்கள் வந்தது. சில பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டாங்க, விசாரிக்கப்பட்டாங்க. ஆனாலும் எந்த ஒரு தகவலும் அந்த சம்பவங்களோட நேரடியாக இணைக்கப்படலை. அந்த நிலை அந்த விசாரணையை கொஞ்சம் மெதுவாக்குனது. ஆனாலும் அதை நிறுத்தலை. அந்த நாட்களில் அந்த நகரத்தோட வாழ்க்கை கூட கொஞ்சம் மாறிதான் இருந்தது. பெண்கள் தனியாக இரவு நேரத்தில் செல்லாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. வேலை முடிந்து குழுவாக செல்ல ஆரம்பித்தாங்க. சில பகுதிகளில் உள்ளூர் மக்கள் தாங்களாகவே இந்த கண்காணிப்பு செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த பயம் இப்போ ஒரு பழக்கமாக மாற ஆரம்பிச்சிருந்தது. ஸ்டேஷனுக்குள்ளே அந்த வேலை தொடர்ந்து நடந்தது. ஒரு நாள் மாலை ஒரு புதிய தகவல் வந்தது. அது ஒரு பெரிய க்ளூ இல்லை, ஆனால் அதை இக்னோர் பண்ண முடியாத அளவுக்கு முக்கியமானது. ஒரு ஆட்டோ டிரைவர், அவன் சில நாட்களாக அந்த ஏரியாவில் சந்தேகப்படும்படியாக சுற்றுறான் அப்படின்னு ஒரு தகவல். அந்த தகவல் இப்போ உடனே கவனத்துக்கு வந்தது. அவனை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு அரவிந்த் சொன்னார். அந்த ஆட்டோ டிரைவர் யார், எங்கேருந்து வர்றான், எந்த நேரங்களில் எந்த பகுதிகளில் இருக்கான், இந்த எல்லா விஷயங்களும் மெதுவாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஒரு புதிய பாதையை எடுத்தது. அது ஒரு சரியான பாதையா இல்லையா என்று இன்னும் தெரியலை, ஆனால் அது ஒரு புதிய முயற்சி. அந்த தெரியாதவனை தேடிக்கொண்டே இருக்கும் இன்னொரு வழி. விசாரணை இப்போ ஒரே இடத்துல உட்காந்து முடிவெடுக்கிற நிலையை தாண்டி நகரம் முழுக்க பரவ வேண்டிய நிலைக்கு வந்திருந்தது. ஒவ்வொரு சம்பவம் நடந்த இடங்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருந்தாலும் அந்த எல்லைக்குள் எந்த மூலையில் யாரை தேட வேண்டும் என்று நேரடியாக சொல்ல முடியாததுனால அந்த தேடல் இப்போ பிரிக்கப்பட்டது. ஒரே குழுவாக செல்லும் முறையிலிருந்து பல குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு பகுதியும் கவனிக்க வேண்டிய நிலைமை உருவானது. அந்த முடிவு ஒரு அவசர நடவடிக்கை அல்ல. அந்த இரவு ஸ்டேஷனில் ப்ரீஃபாக ஒரு மீட்டிங் நடந்தது. அரவிந்த் மேஜைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்து மேப்பை காமிச்சாரு. அந்த மேப்பில் மார்க் பண்ணப்பட்டிருந்த பகுதிகள் இப்போ திரும்ப பிரிக்கப்பட்டது. இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கவர் பண்ணணும், ஒரே நேரத்தில் எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது. அரவிந்த் மெதுவாக சொன்னார். அந்த குரலில் ஒரு அவசரம் இல்லை, ஆனால் ஒரு தெளிவு இருந்தது. அந்த தெளிவு அந்த வேலை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தது. இப்போ அந்த பிரிவில் கார்த்திக் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டான், முரளி இன்னொரு பகுதியை எடுத்துக்கிட்டான். அரவிந்தும் கான்ஸ்டபிள்ஸ் ரவி சேகரோட நகரத்தோட மைய பகுதிகளை கவனிக்க முடிவு பண்ணாங்க. இன்னும் பல டீமை நகரத்தோட ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த பிரிவு அந்த நகரத்தை முழுக்க ஒரு வலையாக மூட முயற்சித்தது. யாராவது அந்த வட்டத்துக்குள்ளே அசைந்தால் அவங்க கவனத்துக்கு வரணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம். அந்த இரவு ஆரம்பித்ததும் அந்த குழுக்கள் தங்களோட திசைகளில் நகர்ந்தது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகளை மெதுவாக சுற்றினாங்க. ரோந்து பணியில் சாலைகள், குறுகிய தெருக்கள், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகிற வழிகள், வேலை முடிந்து மக்கள் நடக்கிற பாதைகள் எதுவுமே விடப்படலை. அந்த கவனம் ஒரு ருட்டீன் செக் மாதிரி இல்லை, ஒவ்வொரு நிழலை கூட சந்தேகமாக பார்க்குற நிலைமை.
அந்த நேரத்துல அந்த ஆட்டோ டிரைவர் பற்றிய தகவலும் பேரலலா இப்போ வந்தது. அவனுடைய பெயர், அவன் எங்கெங்க போறான், அவன் எங்கெங்க வேலை பார்க்குறான், எங்கெங்க ரைட் போறான், இந்த எல்லா தகவல்களும் கலெக்ட் பண்ணப்பட்டிருந்தது. அவன் பெரும்பாலும் இரவு நேரத்துல தான் அந்த குறிப்பிட்ட பகுதியில சுத்துறான் அப்படின்ற தகவலும் வந்தது. இது அந்த கேஸ்ல இருந்த ஒரு டைமிங்க ஒத்து போற மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் அவன ஒரு முக்கியமான சந்தேகத்துக்கு படும்படியா மாத்துனது. முரளி தான் இந்த தகவல வயர்லெஸ்ல அரவிந்த் கிட்ட சொல்லிட்டு இருந்தான். சார், அவன் மோஸ்ட்லி லேட் நைட்ல தான் சார் ரைடே எடுக்கிறான். அந்த தகவல் இப்போ எல்லா குழுக்களுக்கும் போனது. அந்த ஆளோட ஃபோட்டோவும், அந்த ஆளோட பெயரும் இப்போ ஒவ்வொருத்தரோட மனசுலயும் பதிவா இருந்தது. அரவிந்த் அந்த தகவல அமைதியா கேட்டாரு. ஓகே. அவனோட ரூட் கிளியரா ட்ரேஸ் பண்ணணுமே நம்ம. இப்போ அந்த வேலை உடனே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இரவு நகரம் திரும்ப மெதுவா அமைதிக்குள்ள போனது. சில இடங்கள்ல ஸ்ட்ரீட் லைட் மட்டும், சில இடங்கள்ல பாதை வெறிச்சோடி, சில இடங்கள்ல லேட்டா வீடு திரும்புற மனிதர்கள். இந்த எல்லா காட்சிகளுக்குள்ளேயும் அந்த டீம் சுழன்றுட்டு இருந்தாங்க. அவங்களோட கண்கள் எதையும் தவற விடாமல் பார்த்துட்டு இருந்தது. ஒரு பக்கம் கார்த்திக் இருந்த பகுதி அமைதியா இருந்தது. அவன் அந்த ஏரியா முழுக்க சுத்தி பார்த்தான். சில இடங்கள்ல நின்னு பார்த்தான். சில இடங்கள்ல வழக்கமான மனிதர்கள்கிட்ட கேள்விகள் கேட்டான். எந்த ஒரு விசித்திரமான விஷயமும் அந்த நேரத்துல அவன் கண்ணுக்கு படல. இன்னொரு பக்கம் பார்த்தா முரளி. அவன் இருந்த பகுதி கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அவன் கொஞ்சம் வேகமா தான் மூவ் பண்ணுவான். சில வாகனங்கள நிறுத்தி செக் பண்ணான். சில பேர நேரடியா கேள்வி கேட்டான். அவனோட அப்ரோச் ரொம்ப கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்தது. ஆனா அந்த இரவு அவனுக்கும் எந்த ஒரு கிளியரான தகவலும் கிடைக்கல. அரவிந்த் இருந்த பகுதி நகரத்தோட நடுவுல இருந்தாலும், அந்த நேரத்துல அது கூட வெறிச்சோடுன மாதிரி தான் இருந்தது. அந்த இரவு முழுக்க அந்த தேடல் நடந்தது. ஆனா அந்த இரவு முடிவுல எதுவும் கண்ணுக்கு படல. சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரும் இல்ல. ஆனா அந்த முயற்சி வீணாகல. இது ஏதோ ஒரு தவற தடுக்கிற முயற்சி. இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் அந்த விசாரணையின் மையமாக மாற ஆரம்பிச்சிருந்தான். இப்போ போலீஸ் டீமோட கவனம் முழுவதும் ஆட்டோ டிரைவர் பக்கம் திரும்பினது. அவனை ஃபாலோ பண்ண தொடங்கியிருந்தாங்க. அந்த நகரத்துல நடந்த சம்பவங்கள் இப்போ ஒரு போலீஸ் விசாரணை மட்டுமல்லாமல் ஒரு பொதுமக்களோட பிரச்சனையாகவும் மாறியிருந்தது. முதல்ல வந்த சில நாட்கள்ல அமைதியா பேசப்பட்ட விஷயங்கள் இப்ப வெளியில பெரிதா சத்தமிட ஆரம்பிச்சது. ஒவ்வொரு சம்பவமும் தனித்தனியா இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக மக்களோட மனசுல பதிந்தது. அந்த பயம் இப்போ கோபமா மாற ஆரம்பிச்சிருந்தது. அந்த கோபம் வெளியில இப்போ குரலா மாற ஆரம்பிச்சிருந்தது. அந்த குரல் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போனது. முதல்ல சில இடங்கள்ல சிறிய அளவு மக்கள் கூடி பேச ஆரம்பிச்சாங்க. ஷோ! இந்த சைக்கோ கொலைகாரனோட பிரச்சனை எப்பதான் முடியுமோ? நம்மளுக்கான பாதுகாப்பு தான் எங்க? அப்படின்ற கேள்விகள் மெதுவா எழுந்தது. அந்த கேள்விகள் சில நாட்களுக்குள் இப்ப பெரிய கூட்டமா மாறினது. பாதிக்கப்பட்ட பெண்களோட குடும்பத்தினர், அக்கம் பக்கத்தினர், உள்ளூர் மக்கள், மகளிர் அமைப்பு, சமூக அமைப்புன்னு எல்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வந்து நின்னாங்க. அந்த முகங்கள்ல இருந்தது வெறும் பயம் மட்டும் இல்ல. அது ஒரு எதிர்பார்ப்பு உடைஞ்ச கோபம். எவ்வளோ நாள் ஆகுது? இன்னும் ஏன் குற்றவாளிய பிடிக்கல? குரல்கள் எழுந்தது. நம்ம நாட்டுல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? அப்படின்னு இன்னொரு குரல் இப்போ அதோட சேர்ந்து உயர்ந்தது. இப்போ அந்த கூட்டம் மெதுவாக ஒரு போராட்டமா மாறினது. கோஷங்கள், போலீஸ் மீது நேரடியான கேள்விகள். அந்த இடம் ஒரு விசாரணை மையம் மாதிரி இல்லாமல் ஒரு பதில் கேட்கும் இடமாக மாறியிருந்தது. அந்த நேரத்துல மீடியா அந்த விஷயத்த முழுசா எடுத்துக்கிட்டது. ஒவ்வொரு சேனல்லையும் இதை முக்கிய செய்தியா காட்ட ஆரம்பிச்சாங்க. பெண்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல். யார் இந்த சைக்கோ கில்லர்? போலீஸர் இன்னும் ஏன் பிடிக்க முடியல? போலீஸ் தூங்குகிறதா? இந்த மாதிரி தலைப்புகள் ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப வந்தது. அந்த விவாதங்கள்ல பலரும் கலந்துகிட்டு தங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. சிலர் போலீஸை நேரடியா விமர்சித்தாங்க. சிலர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பத்தி கேள்வி கேட்டாங்க. சிலர் அரசை பத்தியே கேள்வி கேட்டாங்க. இந்த விவாதங்கள் அந்த கேஸுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்தது. ஸ்டேஷனுக்குள்ள இருந்த அழுத்தம் இப்போ வெளியில இருந்ததை விட குறையல. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. என்னதான் பண்றீங்க? இந்த கேஸ்ல என்னதான் ப்ராக்ரஸ்? என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு இன்னும் ஒரு சுமையை சேர்த்தது. ஒரு நாள் காலையில் ஹையர் அஃபீஷியல் நேராக ஸ்டேஷனுக்கு வந்தார். அவரோட வருகை அந்த கேஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்போ அவர் நேராக இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு வந்தார். அங்கே இருந்த போர்டு, ஃபைலு, நோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் சில நொடிகள் எதுவுமே பேசாமல் இருந்தார். அதுக்கப்புறம் மெதுவாக அழுத்தமாக கேட்டார். எவ்வளோ நாளாக ஆகுது இந்த கேஸ் நடந்துட்டு? இன்னும் யாரையுமே பிடிக்க முடியலையா? அந்த கேள்வி நேராக இருந்தது. அரவிந்த் அமைதியாக நின்றுட்டு இருந்தார். சார், இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு சார். அந்த பதில் ஃபார்மலாக இருந்தாலும் அந்த நிலைக்கு அது போதுமானதா இல்லை.
இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்றா அது போதாது, ரிசல்ட் வேணும். அவர் கொஞ்சம் கடுமையா கோபமா சொன்னாரு. வெளியில மக்கள் நிக்கிறாங்க, மீடியா தொடர்ந்து கேக்குது, சோஷியல் மீடியால போட்டு கிழிக்கிறான். இதுக்கப்புறம் டிலே ஆகவே கூடாது. அந்த வார்த்தைகள் அந்த ரூம்ல இருந்த எல்லாருக்கும் நேரடியான ஒரு தாக்கத்தை கொடுத்தது. முரளி அமைதியா நின்னான். கார்த்திக் எதுவும் பேசல. அந்த சந்திப்பு சில நிமிடங்கள்ல முடிந்தாலும் அதோட தாக்கம் அந்த நாள் முழுக்க இருந்தது. அந்த நாள் மாலை ஸ்டேஷனுக்கு வெளியில திரும்ப கூட்டம், கோஷங்கள், கேள்விகள். யார் அந்த சீரியல் கில்லர்? எப்போதான் பிடிக்க போறீங்க? அந்த குரல்கள் அந்த கட்டிடத்துக்குள்ள இருந்தவர்களுக்கும் கேட்டது. அந்த குரல் ஒரு நினைவூட்டல். அவர்கள் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தெரியாதவன், அவன் இன்னமும் ஒரு தடமும் விடாமல் வெளியில தான் இருக்கான். அந்த அழுத்தம் இப்போ உச்சத்துக்கு வந்திருந்தது. அந்த அழுத்தத்துக்குள்ள தான் அந்த கேஸ் முன்னாடி போக வேண்டிய நிலைமையில இருந்தது. அந்த போராட்டம், மீடியா ப்ரெஷர், சோஷியல் மீடியா, மேலதிகாரிகள் கொடுத்த அழுத்தம், இந்த 3ம் சேர்ந்து அந்த விசாரணையை மெதுவா இல்லாமல் இப்ப தள்ளி நகர்த்த ஆரம்பிச்சிருந்தது. இதுவரைக்கும் ஒவ்வொரு தகவலையும் காத்திருந்து பார்த்துட்டு இருந்த அணுகுமுறை இப்போ கொஞ்சம் மாறி, கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன குறியையும் பிடிச்சு அதிலிருந்து ஒரு வழியை உருவாக்கணும் அப்படின்ற அவசர தேவை உருவாகியிருந்தது. அந்த அவசரம் கண்கள் தெரியாம இருந்தாலும் முடிவுகளில் தெரிந்தது. அந்த நாள் முதல் ஸ்டேஷனுக்குள்ள நடந்த ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு நடவடிக்கையும் நேரத்தை வீணாக்காமல் இதை முன்னேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நடந்தது. அரவிந்த் இப்போ திரும்ப அந்த மேப்பை முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தாரு. இந்த தடவை அவருடைய பார்வை அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் இல்லாமல், அந்த பகுதிகளில் இரவு நேரத்தில் யார் யார் இயல்பாக நடமாட முடியுது அப்படின்றத நோக்கி மாறினது. வேலை முடிஞ்சு வீடு திரும்புகிற மக்கள், லேட் நைட்டு வேலை பார்க்குறவங்க, டாக்ஸி, ஆட்டோ ஓட்டுநர்கள், இந்த வரிசையில் இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் திரும்ப முக்கியமான இடத்துக்கு வந்தான். ஏன்னா அவனோட நேரம், அவன் சுழலும் பாதைகள், அவன் இருந்த இடங்கள், இந்த 3ம் அந்த சம்பவங்களோட ஒட்டிக்கிட்டே இருந்தது. சார், நேற்று கூட அந்த ஆட்டோ டிரைவர் நம்ம சந்தேகப்படுற இடங்கள்ல தான் சார் சுற்றிட்டு இருந்திருக்கான். கான்ஸ்டபிள் ரவி சொல்ல, இப்போ அவன் கலெக்ட் பண்ண தகவல்களை சொல்லிக்கிட்டே அந்த தகவல் ஒரு தடவை மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாக ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகி இருந்தது. அது கோயின்சிடென்ஸாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த சின்ன விஷயத்தை கூட விட்டுவிட முடியாத நிலைமை. அரவிந்த் இப்போ சுருக்கமாக சொன்னார். அவனை நம்ம டைரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு முடிவு அந்த இரவுக்கான நடவடிக்கையை தீர்மானித்தது. அந்த இரவு திரும்ப டீம் பிரிக்கப்பட்டது. இந்த தடவை ஒரு கூடுதல் கவனம் அந்த ஆட்டோ டிரைவர் மேலே. அவன் எந்த நேரத்தில் எங்கே இருக்கான், யாரை ஏற்றிக்கிட்டு போகிறான், எந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கான், இது எல்லாமே கவனிக்கப்படணும் அப்படின்ற உத்தரவு தெளிவாக கொடுக்கப்பட்டது. முரளி அந்த வேலைக்கு இப்போ அவனாக முன்வந்தான். முரளியோட சேர்ந்து சேகர், மணிகண்டன் இருந்தாங்க. அவங்க அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கிற பகுதியில் நேரடியாக போகாமல் கொஞ்சம் தூரத்துலேருந்து அவனை கண்காணிக்க முடிவு பண்ணாங்க. அந்த அப்ரோச் அவசரமாக இல்லாமல் அமைதியாக கண்காணிக்கப்படணும் அப்படின்ற எண்ணத்தில் எடுத்தது. அந்த இரவு அந்த சிட்டி வழக்கம் போல் மெதுவாக அமைதியாக மாறிக்கிட்டு இருந்தது. ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சத்தில் சில வாகனங்கள் மட்டும் நகர்ந்துட்டு இருந்தது. சிலர் வேலையை முடித்துட்டு வீடு திரும்பிட்டு இருந்தாங்க. அந்த நடப்புகளில் ஒரு வித்தியாசமும் தெரியலை. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே அந்த குழு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டும் கவனித்துட்டு இருந்தது. சில நேரம் கழித்து அவன் கண்ணில் பட்டான் அந்த ஆட்டோ டிரைவர். அவன் வழக்கம் போல் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தான். அவன் சுற்றி சுற்றி பார்த்த விதம் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஆனாலும் அது நேரடியாக குற்றம் செய்தவன் மாதிரி தெரியலை. ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறவன் மாதிரி இருந்தது. இப்போது அவன் ஆட்டோவை எடுத்தான். அவன் வழக்கமான ரூட்டில் போகலை. சில அன்ஃபெமிலியரான இடங்களுக்கு போனான். அந்த ஆட்டோ ஒரு சந்தில் போய் நின்னது. அவன் ஃபோனை எடுத்தான். சில நிமிடங்கள் யார்கிட்டயோ பேசினான். அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தான். இப்போ அந்த பார்வை ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அவன் ஆட்டோவை அங்கேயே விட்டுட்டு உள்ளே இப்போ ஒரு குறுகிய பாதையில் நடந்தான். சில நிமிடங்கள் கழித்து திரும்பி வந்தான். திரும்ப ஆட்டோ எடுத்துகிட்டு போனான். 2-3 இடங்களில் இப்படி செஞ்சான். இவன் வந்துட்டு போன பின்னாடி அவன் போன இடங்களை போலீஸ் செக் பண்ணாங்க. அங்கே இருந்த சில இளைஞர்கள் கவனத்துக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. முதல்ல அங்கே இருந்த சிலர் மறுத்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் மெதுவாக தெளிவுக்கு வந்தது. அந்த ஆட்டோ டிரைவர் போதைப் பொருட்களை சப்ளை பண்ணுறவன். அவன் அந்த இடங்களுக்கு வந்து அந்த பொருட்களை கொடுக்குறான். இளைஞர்கள் அவனுக்கு கால் பண்ணுறாங்க. அவன் இந்த இடத்துக்கு வந்து அந்த சப்ளை பண்ணுறான். இதுதான் அவனோட இரவு நேரம் அந்த சந்தேகத்துக்குரிய மூமெண்ட். இப்போது அந்த தகவல் கன்ஃபார்ம் ஆனது. அந்த ஒரு விஷயம் இந்த சந்தேகத்தை இப்போ வேறு திசைக்கு தள்ளுனது. அவன் ஒரு குற்றவாளி தான். ஆனால் அந்த தொடர்ச்சியான சீரியல் கொலைகாரன் இவன் இல்லை. திரும்ப அந்த ரிலேஷன் திரும்ப அந்த விசாரணையை வெறுமையாக மாற்றினது. விசாரணை திரும்ப ஆரம்ப கட்டத்துக்கு திரும்பினது. அதுக்கப்புறம் விசாரணை தொடர்ந்துக்கிட்டே போனது. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸ்டேஷனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போனது. முதல்ல ஒரு சாதாரண சண்டை மாதிரி ஆரம்பிச்சு, ஆனால் சில நிமிடங்களில் அது ஒரு பெரிய சந்தேகமாக மாறினது.
அந்த தகவல் ஸ்டேஷனுக்கு வந்த நேரத்திலேயே டீமோட முழு கவனமும் இப்போ அந்த டைரக்ஷனுக்கு திரும்பினது. லோக்கலில் ரோட்டு கடையில் பிரியாணி கடை வச்சிருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை. அங்கே இருந்த ஒரு சிலர் ஒரு மனுஷனை பிடிச்சு வச்சுருந்தாங்க. அவன் ஓட முயற்சி பண்ணான். ஆனால் அந்த இடத்துல இருந்தவங்க அவனை விடலை. இவன் தான் சார் அந்த சீரியல் கில்லர். குரல்கள் அங்கங்கே எழுந்தது. அந்த ஒரு வார்த்தை வந்தபோது அந்த இடம் உடனே ஒரு கூட்டமாக மாறினது. சிலர் கோபத்தால் அவனை போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. சிலர் பிடிச்சு நிறுத்தினாங்க. அந்த குழப்பத்திலேயே போலீஸ்க்கும் கால் வந்தது. அந்த தகவல் வந்த உடனே பக்கத்தில் இருந்த டீம் இப்போ அந்த இடத்துக்கு போனாங்க. அங்கே இருந்த மனுஷனை கட்டுப்படுத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனோட முகத்தில் அடிபட்ட தழும்பு, காயம், ரத்தம்லாம் ஒழுகிக்கிட்டு இருந்தது. உடம்பு முழுக்க இன்னும் குலுங்கிக்கிட்டு இருந்தது. ஆனால் அவன் இன்னும் கத்திக்கிட்டே இருந்தான். சார், நான் எந்த கொலையும் பண்ணலை சார், நான் எந்த கொலையும் பண்ணலை. அவன் விசாரணை அறையில் உட்கார வச்சுருந்தாங்க. அரவிந்த் அவனுக்கு முன்னாடி போய் நின்னாரு. முரளி பக்கத்தில் நின்னான். மற்றவங்க சுற்றி நின்னாங்க. என்னடா பண்ண நீ? முரளி தான் கேட்டான். இப்போ அவன் மூச்சை சீராக்கி கொள்ள முயற்சித்தான். சார் சார் நான் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணேன் சார் அப்படின்னு அவன் தடுக்கி தடுக்கி பேசினான். அந்த ஒரு ஒப்புதல் அங்கே இருந்தவங்களுக்கு அதிர்ச்சியையும் அதே நேரத்தில் ஒரு உறுதியையும் கொடுத்தது. முரளி கேட்டான், அதாவது நீ அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணத அதானடா நாயே? சார், ஆமாம் சார், நான் அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணேன். ஆனால் அடிக்கிறவங்கலாம் என்னை போட்டு அடிச்சுட்டு நான் ஏதோ கொலை பண்ணிட்டேன், சீரியல் கில்லர்னு என்ன சொல்கிறாங்க சார். சார், நான் உண்மையே சொல்லிடுறேன் சார். நான் இந்த மாதிரி 2-3 பொண்ணுங்களை நான் இந்த மாதிரி தப்பாக பண்ணியிருக்கேன் சார். மற்றபடி நான் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணலை சார். இப்போ அந்த வார்த்தை அந்த ரூமில் ஒரு நொடி அமைதியை உருவாக்குனது. இப்போ அவன் தொடர்ந்து பேசினான். சார், நான் தான் சொல்கிறேன்ல சார், நான் எந்த கொலையும் பண்ணலை சார். இப்போ அவன் கெஞ்சுற மாதிரி கத்துனான். அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ 2 பகுதிகளாக இருந்தது. 1, அவன் குற்றத்தை ஒத்துக்கிறான். 2, அவன் பெரிய குற்றத்தை மறுக்கிறான். அந்த இடைவெளி தான் முக்கியமானது. முரளி இப்போ உடனே அவன் மீது அழுத்தம் கொடுத்தான். என்னடா பொய் சொல்கிறியா நாயே? எல்லாத்தையும் நீ தான் பண்ணிக்கிட்டு நான் இதை மட்டும் பண்ண அதை மட்டும் பண்ணலன்னு சொல்கிறியா? இப்போது அரவிந்த் அவசரப்படலை. டேய், நீ சொல்கிறியே அந்த பொண்ணுங்கள்லாம் யார்? சார், அதுங்களாம் எங்கள் ஏரியாண்ட இருக்க பொண்ணுங்க தான் சார். அதுங்களாண்ட தான் சார் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் அதுங்களே ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல சார். என்னடா சொல்கிற? கண்டிப்பாக சார், நீங்கள் வேணால் அந்த பொண்ணுங்காண்டே விசாரித்து பார்த்துக்கோங்க சார். இப்போது அந்த தகவல் மேட்ச் ஆக ஆரம்பித்தது. அவன் சொன்ன இடங்களில் சில பெண்கள் அந்த பெண்களை கண்டுபிடிச்சாங்க. அவங்கக்கிட்ட பேசினாங்க. முதல்ல அந்த பெண்கள் தயங்கினாங்க. ஆமாம் சார், முதல்ல இதை வெளியில் சொல்கிறதுக்கே எங்களுக்கு விருப்பம் இல்லை சார். அதுக்கப்புறம் அவங்க மெதுவாக பேச ஆரம்பித்தாங்க. ஆமாம் சார், அவன் தான் சார் குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் சார். கழுசட நாயி போட்டு அடின்னு அடித்து சாத்தணும் சார். வெளியில் சொன்னால் பிரச்சனை ஆகிடும்னு தான் சார் வீட்டில் இந்த மாதிரி சொல்லலை, எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. எங்கள் குடும்பத்துக்கு அவமானம் ஆயிடும்னு. இப்போ முரளி கோபமாக கத்துனா. ஏம்மா, இந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் சொன்னாதாம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே போட்டு முட்டியை தட்ட முடியும். நாலு பின்ன எந்த பொண்ணுங்கிட்டையும் தப்பாக நடந்துக்க மாட்டான்ல. ஏம்மா இப்படி இருக்கீங்க? இதுக்கு தான் ஏகப்பட்ட இது இருக்கேம்மா. உங்கள் பேர் எதுவுமே வெளியிட மாட்டோம்மா. மகளிர் அமைப்பு இருக்குமா. நீங்கள் உங்களோட பெயர் எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்கள் அட்ரஸ் எதுவுமே நாங்கள் வெளியிட மாட்டோம்மா. முதல்ல அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கம்மா. முரளி ஆவேசமாக படிக்காத அந்த பெண்களோட இயலாமையை சுட்டி காமிச்சான். அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவன் சொன்ன மாதிரி அந்த பெண்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டது. அந்த ஒரு உறுதி அந்த விசாரணையை இன்னும் சிக்கலாக்குனது. அதாவது அந்த கல்பிரிட் சொன்னது பொய் இல்லை. அவன் உண்மையிலேயே அந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபட்டிருந்தான். ஆனால் அவன் சொன்ன விக்டிம்ஸ் இப்போ நடந்த கொலை சம்பவங்களோட விக்டிம்ஸ் வேற. 2 பட்டியல் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தலை. இப்போ அந்த உண்மை மெதுவாக தெளிவானது. அவன் ஒரு குற்றவாளி தான். ஆனால் அவன் தான் இந்த தொடர்ச்சியான சம்பவங்களுக்கும் இந்த தொடர்ச்சியான கொலைக்கும் காரணம் இல்லை. அந்த ரியலைசேஷன் அந்த ரூமில் இருந்த எல்லாரையும் ஒரு சில நொடிகள் பேசாமல் இருக்க வைத்தது. முரளி கொஞ்சம் கோபத்தோடு சொன்னான். சார், அப்படின்னா இவன் வேறையா சார்? இந்த நாய் தான் சார் அதையும் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம தேடுறவனும் வேறையா சார்? அந்த ஒரு வரி அந்த நிலையை முழுசாக சொல்லிட்டது. அரவிந்த் அமைதியாக நின்னாரு. அவரோட மனசில் இப்போ 3 விஷயங்கள் இருந்தது. இந்த பிரியாணி கடைக்காரன் குற்றத்தை ஒத்துக்கிறான். இவனும் கல்பிரிட்டு தான். ஆனால் இந்த கல்பிரிட்டா அப்படின்னு தெரியலை. இவன் சீரியல் கில்லர். இவனும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கான். ஆனால் எந்த வழியும் நேரடியாக அந்த முடிவை காட்டலை. அந்த குழப்பம் இப்போ அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக மாறி இருந்தது. அந்த நகரம் இன்னும் பதிலுக்காக காத்திருந்தது. ஆனால் அந்த பதில் தான் இன்னும் வரலை. அந்த பிரியாணி கடை மனிதனை பிடிச்ச பின்னாடி அந்த கேஸ் ஒரு புதிய திருப்பம் எடுத்த மாதிரி வெளியில் தோண ஆரம்பிச்சிருந்தது. அவன் ஏற்கனவே சில பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டது உறுதியாகிவிட்டது. அந்த பெண்களை அவனை அடையாளம் காட்டியதும் அந்த தகவல் ஸ்டேஷனுக்குள்ள மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் வரைக்கும் போனது.
அந்த ஒரு விஷயம் அவன் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்ற முழு விசாரணையையும் ஒரு முடிவுக்கு தள்ள பயன்படுத்தப்பட்ட ஒரு காரணமாக இப்போ மாற ஆரம்பிச்சிருந்தது. அந்த நாட்களில் மேலிருந்து வந்த அழுத்தம் குறையலை, மாறா அது இன்னும் அதிகரித்தது. எப்போதான் ரிசல்ட்டு, பிடிச்சிட்டிங்களா அவனை, மக்களுக்கு நம்ம இதை தான் சொல்லணும் அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு இப்போ ஒரு பதிலும் தேவைப்பட்டது. அந்த பதில் உண்மையா இல்லையா அப்படின்றது இப்போ இந்த நேரத்தில் முக்கியமாக பார்க்கப்படலை. இப்போதைக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமாக இருந்தது. ஒரு நாள் மாலை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தெளிவான அழைப்பு வந்தது. அந்த அழைப்புக்கு பின்னாடி அந்த கேஸ் பற்றிய பேச்சோட டைரக்ஷன் மாறிட்டது. அவைலபிளான எவிடன்ஸ் அடிப்படையில் கன்க்ளூஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு லைன் அந்த விசாரணையோட போக்கையே மாற்ற ஆரம்பிச்சிருந்தது. அந்த வார்த்தைகள் நேரடியாக சொல்லப்படலை அப்படின்னாலும் அதோட அர்த்தம் அந்த ரூமில் இருந்தவங்களுக்கும் புரிந்தது. ஆமாம், அந்த பிரியாணி கடை மனுஷன் திரும்ப விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டான். இந்த தடவை கேள்விகள் வேற மாதிரி இருந்தது. அவன் முன்னாடி சொன்ன குற்றங்கள், அவன் நடந்த விதம், அவன் இருந்த இடங்கள், இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவனை அந்த தொடர்ச்சியான சம்பவங்களோடு இணைக்க முயற்சி பண்ணப்பட்டது. அவன் தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருந்தான். சார், நான் அந்த கொலையெல்லாம் பண்ணலை சார், நான் மற்ற சம்பவங்கள்லாம் பண்ணலை சார் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் முன்னாடி ஒத்துக்கொண்ட குற்றங்களை இப்போது அவனுக்கு எதிராக நிற்க ஆரம்பிச்சிருந்தது. முரளி கொஞ்சம் குழப்பத்தோடு இருந்தான். அவன் முழுசாக நம்பலை, ஆனாலும் அந்த டைரக்ஷனுக்கு எதிராக அவன் பேச முடியாத நிலைமை. சார், ஒருவேளை இவனாக கூட இருக்கலாமோ அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சொன்ன அந்த நொடிக்கு அது உறுதியான வாக்கியம் இல்லை, ஆனால் அந்த சூழ்நிலையில் அது ஒரு ஆதரவாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அரவிந்த் அமைதியாக நின்னார். அவர் எதுவும் சொல்லலை. அவரோட முகத்தில் எந்த எதிர்ப்பும் தெரியலை, ஆனால் எந்த ஒரு ஒப்புதலும் இல்லை. அந்த அமைதி தான் அவரோட நிலையை சொல்லிகிட்டு இருந்தது. அந்த நாள் இரவு அந்த கேஸ் ஃபைல் மெதுவாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தது. ஆமாம், ரிப்போர்ட் தயாரானது. குற்றவாளி அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் முன்பும் இதே போல குற்றங்களில் ஈடுபட்டுள்ளார். அதே பேட்டர்ன் அடிப்படையில் இந்த சம்பவங்களுக்கும் அவர்தான் பொறுப்பு. இந்த வரிகள் அந்த ஃபைலில் எழுதப்பட்டன. அது முழுமையான உண்மையா இல்லையா? அந்த கேள்வி அந்த பேப்பரில் இல்லை. அடுத்த நாள் காலை மீடியா முன்னாடி அந்த அறிவிப்பு வந்தது. சீரியல் அட்டாக்ஸ் கேஸ் சால்வ்டு, அக்யூஸ்டு அரெஸ்டடுன்னு வந்தது. அந்த ஹெட்லைன்ஸ் நகரம் முழுக்க பரவுனது. சிலருக்கு அது ஒரு நிம்மதியை கொடுத்தது, சிலருக்கு அது ஒரு முடிவு. ஆனால் அது உண்மையாக முழுமையாக தெரியல. ஸ்டேஷனுக்குள்ளே அந்த போர்டு திரும்ப அப்படியே இருந்தது. அந்த லொக்கேஷன்ஸ், அந்த டைமிங்ஸ், அந்த பேட்டர்ன், அது எந்த மாற்றமும் இல்லாமல் அங்கே தான் இருந்தது. அந்த பிரியாணி கடை மனிதன் இப்போ கஸ்டடியில் எடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தான். இப்போது அவன் ஒரு குற்றவாளி, ஆனால் அவன் தெரியாதவன் இல்லை. அந்த உண்மையை சில பேர் மட்டும் தெரிந்திருந்தாங்க. அந்த உண்மையை தெரிந்தவர்கள் அரவிந்தும் ஒருத்தன். இவன் தான் அந்த கொலையாளியா அப்படின்றது தெரியல. அரவிந்த் இப்போ அந்த ஃபைலை மூடி வச்சாரு. ஆனால் அவரோட மனசில் அந்த கேஸை மூடலை. அந்த நகரம் ஒரு பதில் கிடைக்காத நம்பகத்தை நம்ப ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் உண்மையானவன் இன்னும் வெளியில தான் இருக்கானா? அந்த கேஸ் அதிகாரப்பூர்வமாக முடிக்கப்பட்ட பின்னாடி ஸ்டேஷனில் ஒரு விதமான அமைதி நிலவ ஆரம்பிச்சிருந்தது. பல நாட்களாக தொடர்ந்து ஓடிய விசாரணை திடீரென நிறுத்தப்பட்டது மாதிரி அந்த அறைகளில் இருந்த அசைவுகள் குறைந்தது. மேஜைகளில் குவிந்திருந்த ஃபைல்ஸ் இப்போ மெதுவாக ஒழுங்குபடுத்தப்பட்டன. வெளியில் இருந்த மீடியாவோட அழுத்தமும் குறைய ஆரம்பிச்சிருந்தது. மக்கள் மனசில் அப்பாடா, குற்றவாளி பிடிக்கப்பட்டுட்டான் அப்படின்ற ஒரு நிம்மதி உருவானது. இப்போ அந்த சிட்டி திரும்ப தன்னோட வழக்கமான இயல்புக்கு மாற முயற்சிட்டு இருந்தது. ஆனால் அந்த அமைதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. அரவிந்த் அந்த அமைதிக்குள்ளே முழுசாக இணைந்து விடலை. அரவிந்த் மேஜை முன்னாடி உட்காந்துருந்தப்ப அந்த கேஸ் ஃபைல் அவரோட மனசில் இன்னும் திறந்தே இருந்தது. பிரியாணி கடை மனுஷன் மீது வச்சிருந்த முடிவு அவருக்கு முழுமையான விளக்கத்தையும் பதிலையும் கொடுக்கல. அந்த சம்பவங்களின் ஒற்றுமை, அந்த கண்கட்டும் முறைகள், அந்த நேரம், இது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தப்ப அந்த மனுஷன் மட்டும் அந்த முழு தொடர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள அரவிந்துக்குள்ளே ஏதோ ஒன்று மறுத்துக்கிட்டே இருந்தது. அந்த சந்தேகம் அரவிந்தை விடவே இல்லை. அதனால தான் அந்த கேஸ் க்ளோஸ் ஆன பின்னாடி கூட அரவிந்தோட மனசில் அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருந்தது. உண்மையான கொலைகாரன் மறைஞ்சிட்டானா, இல்லை காத்துட்ருக்கானா? அவன் திரும்ப வெளியில் வருவானா, இல்லை ஒருவேளை இதையே சாதகமாக வச்சு மறைந்து கொள்வானா? அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கல. அந்த நகரம் திரும்ப வழக்கமான அசைவுக்கு திரும்ப முயற்சிட்டு இருந்த நாட்களில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகளுக்கான தயாரிப்புகள் ஸ்டேடியம் பகுதியில் ஆரம்பிச்சிருந்தது. அந்த நிகழ்ச்சிகள் சாதாரண விழா இல்லை, பல கல்லூரிகள்லேருந்து மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொள்ளும் ஒரு பெரிய நிகழ்வு. பல நாட்களுக்கு முன்பே பிராக்டிஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த ஒத்திகைக்காக நகரத்தின் பல பகுதிகளிலிருந்து கல்லூரி இளைஞர்கள் இளைஞிகள் வந்துட்டு இருந்தாங்க. அந்த இடம் ஒரு சில நாட்களுக்குள்ள ஒரு திருவிழா போல மாறி இருந்தது. அந்த கூட்டத்தில் பாதுகாப்பு இன்னும் அதிகரிக்கப்பட்டிருந்தது.
அந்த ஸ்டேடியமே காலை முதல் மாலை வரை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சத்தத்தால் நிரம்பி இருந்தது. மாணவர்கள் குழுக்களாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆசிரியர்கள் வழிகாட்டிட்டு இருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த இடம் முழுக்க ஒரு உற்சாகம் இருந்தாலும் அந்த உற்சாகத்துக்குள்ள ஒரு கட்டுப்பாடும் இருந்தது. அரவிந்த் இப்ப அந்த க்ரௌடுக்குள்ள மெதுவா நடந்துட்டு இருந்தாரு. அவரோட பார்வையில எந்த ஒரு குறிப்பிட்ட மனிதர் மேலும் இல்ல. முழு சூழ்நிலையும் பார்த்துட்டு இருந்தது. இப்போ அவரு ஒரு விசாரணைக்காக வரல. ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டுக்காக வந்திருக்காரு. அதுக்கான விஷயங்கள பார்த்துட்டு இருந்தாரு. முரளி இன்னொரு பக்கம் குரூப்ப கவனிச்சிட்டு இருந்தான். அவன் வழக்கம் போல ஆக்டிவா இருந்தான். சில இடங்கள்ல நின்னு கேள்வி கேட்டான். சில இடங்கள்ல செக் பண்ணான். அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற கவனம் அவன்கிட்ட இருந்தது. கார்த்திக் ஒரு பக்கம் என்ட்ரி பகுதியில் நின்று மக்களோட மூமெண்ட்ஸையும் பார்த்துட்டு இருந்தான். உள்ளே வர்றவங்க வெளியில் போகிறவங்களோட ஃப்ளோ சரியாக இருக்கா அப்படின்னு கவனிச்சான். அவனோட வேலை அமைதியாக இருந்தாலும் அதுவும் முக்கியமானது. இப்போ அந்த க்ரோடுக்குள்ள ஒரு பொண்ணு, இந்த கதையோட தொடர்பு கொண்ட பொண்ணு, அதாவது இந்த வழக்கிலிருந்து சர்வைவர், இந்த வழக்கிலிருந்து உயிரோட தப்பிச்ச ஒரு பொண்ணு, முன்னாடி அந்த தாக்குதலிருந்து தப்பிச்சு வந்த அந்த கல்லூரி மாணவி. இப்போ அவளும் அந்த பரைடு ப்ராக்டிஸில் கலந்துட்டு இருந்தா. அவள் மற்ற மாணவிகளோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவளோட மனசு முழுசாக அந்த நிகழ்ச்சிக்குள்ளே இல்லை. சில நேரங்களில் அவள் சுற்றி சுற்றி பார்த்தா, சில நேரங்களில் அவளோட கவனம் தப்புனது. அந்த சம்பவத்தின் நிழல் இன்னும் அவளை முழுசாக விட்டு போகலை. அந்த நாள் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருந்தப்ப ஒரு நொடியில் அவளோட அசைவு நின்னது. இப்போ அவளோட மனசு ஒரு பயத்தை கொடுத்தது. இந்த க்ரௌடுக்குள்ள, இந்த கூட்டத்துக்குள்ள அவன் இருப்பானோ, இல்லை இது என்னோட பிரம்மையா, இது என்னோட பயமா? அவளோட பதில் இன்னும் வெளியில் வரவில்லை. ஆனால் அவளோட பயம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அந்த ஸ்டேடியத்தில் நடந்த அந்த தற்காப்பு பயிற்சி நிகழ்ச்சி ஒரு சாதாரண டெமான்ஸ்ட்ரேஷன் போல் ஆரம்பித்தாலும் அது ஒரு நேரத்தில் பல இடங்களில் நடந்ததுனால இப்போ அந்த இடம் முழுக்க ஒரு இயக்கம் உருவானது. அதாவது போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு சின்ன தற்காப்பு பயிற்சி கலை அந்த கல்லூரி மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. மாணவிகள் குழுக்களாக இப்போ பிரிக்கப்பட்டாங்க. நிறைய குழுக்கள், ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்தனி போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். ஆண்களோட சேர்ந்து பெண் போலீஸ் அதிகாரிகளும் பயிற்சி கொடுத்தாங்க. எல்லாரும் அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸும் போலீஸ் எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க. இப்போதான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பமானது. ஒரு பெண் போலீஸ் அதிகாரி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கெல்லாம் ஒரு சிம்பிளாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இது. அதாவது ஏதாவது சுச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு, எப்படி உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சுருக்கமாக சொன்னா. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தா, யாராவது வாலண்டியர்ஸ் வரீங்களாம்மா அப்படின்னு கேட்டா. சில நொடிகள் யாரும் வர முன்பரல. அதுக்கப்புறம் ரேண்டமாக ஒருத்தையே தேர்ந்தெடுத்தான் அந்த அதிகாரி. இப்போ அந்த மாணவி முன்னாடி வந்தா. அவளோட முகத்தில் மாஸ்க் இருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொரு மாணவி மாதிரி தான் அவளும். அந்த மாணவி வேற யாரும் இல்லை, பாதிக்கப்பட்ட அந்த மாணவி தான். இப்போ அந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு இப்போ ஒரு போலீஸ், ஆண் போலீஸ் மாஸ்க் போட்டவன் வந்தான். இப்போ அவன் அமைதியாக அந்த மாணவியின் பக்கத்தில் நின்னான். எந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண போலீஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி தான் அது ஆரம்பிச்சது. யாராவது பின்னாடி இருந்து அப்ரோச் பண்ணா அப்படின்னு அவன் மெதுவாக சொல்லி ஒரு பேசிக் மூவை காட்ட ஆரம்பித்தான். அவனோட கை அந்த மாணவியோட கையை பிடிச்சு ஒரு பொசிஷனை காமிச்சான். எப்படி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும், எப்படி பேலன்ஸை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் மிகவும் சாதாரணமானது. இப்போ அந்த குழுக்களில் இருந்த மற்ற மாணவிகள் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த மாணவி, அவளோட உடம்பு ஒரு நொடி ஸ்டிஃபாக நின்னது. அவளோட மூச்சு கொஞ்சம் வேகமானது. அவளோட கண்கள் அந்த மாஸ்கின் பின்னாடி இன்னும் பெரிதானது. அந்த ஒரு நொடி அவள் அதை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக பார்க்கல. அவள் வேறு ஏதோ ஒன்று உணர்ந்தா. அதே வாசனை, மிக மெதுவானது, ஆனால் அது அவளால் மறக்க முடியாதது. அந்த இரவு, அந்த நெருக்கம், அந்த மூச்சு, அதே வாசனை. இப்போ அவளோட இதயம் திடீர்னு வேகமானது. இப்போ அவளோட கைகள் லேசாக நடுங்க ஆரம்பிச்சது. இப்போ அந்த போலீஸ் இன்னொரு மூவை காட்ட அவளோட தோளில் கை வச்சான். அதே டச், அதே தான், அதே ப்ரெஷர், அதே சேம் கிரிப், அதே சேம் ஃபீலிங். அவளோட உடம்பு முழுக்க இப்போ ஒரு பயம் ஓடுனது. அவளோட மூச்சு இப்போ தடுமாற ஆரம்பிச்சது. அவளோட கண்கள் அவனோட முகத்தை பார்க்க முயற்சித்தது. ஆனால் அந்த மாஸ்க், அதை அவள் கலட்ட பயந்தா. அவளால் தெளிவாக எதுவும் செய்ய முடியல. அவளுக்கு இப்போ அது முழுமையாக தெரிந்தது. அவளால் அதை மறுக்க முடியல. இப்போ மெதுவாக அவள் பின்னாடி நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா. அவள் மனசுக்குள்ள பயம், அவள் மனசுக்குள்ள போராட்டம். இவன்தான், இவன்தான் அவளோட உள்ளுணர்வு சொன்னது. அவள் தப்பிக்க முயன்ற அந்த இரவு, அவளை பிடிச்ச அந்த கை, அந்த அருகில் இருந்த இந்த போலீஸ் டெமான்ஸ்ட்ரேஷன்ல இருந்த அந்த கை, அவன்தான், இவன்தான் அவன், இவன்தான் அவன். அவ தடுமாறி பின்னாடி போனா. ஆமா, அவள் மறக்க முயற்சித்த அந்த நினைவு, அந்த இரவு, அந்த தாக்குதல்,
அதே சேம் ஃபீலிங் இப்போ அவளுக்குள்ள ஒரு நொடியில் திரும்பி வந்தது. அவள் திடீர்னு இப்போ அந்த இடத்துல இருந்து விலகி போனா. யாருக்கும் எதுவும் சொல்லலை. டெமான்ஸ்ட்ரேஷன் எப்பவும் போல் திரும்ப நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த பொண்ணு வேகமாக நடக்க ஆரம்பிச்சா. இப்போ அவளுடைய கண்கள் ஒருத்தரை தேடினது. போலீஸ் உயரதிகாரி யாராவது இருக்காங்களா? இப்போ அவள் அந்த கூட்டத்தை கடந்து ஓட ஆரம்பிச்சா. அவளோட மூச்சு வேகமானது. அவளுக்கு குரல் வரல. ஆனால் அவள் நிற்கலை. இப்போ அவள் நேராக அரவிந்த் இருந்த இடத்துக்கு வந்தா. சார், சார். அரவிந்த் இப்போ திரும்பி பார்த்தாரு. அவள் மாஸ்க் போட்டிருந்ததுனாலையும் அவளோட கண்களில் இருந்த பயமும் இப்போ தெளிவாக தெரிந்தது. என்னாச்சுமா? சார், அன்னைக்கு என்கிட்ட என்கிட்ட விசாரிச்சிங்கல்ல சார். அவன் அவன் அவளோட வார்த்தைகள் தடுக்குனது. மூச்சை சீராக்கி கொள்ள முயற்சி பண்ணான். இப்போ மாஸ்கை கலட்டுனா. சார், அன்னைக்கு என்ன அட்டாக் பண்ணவன் அவன் ஒரு போலீஸ் சார். அவன் தான் இப்போ எனக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பயிற்சி கொடுத்தான். மாஸ்க் போட்டிருந்தான் சார். அவன் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சொல்லுவேன் சார். அவன் தான் சார். அதே வாசனை, அதே தொடுதல். அவன் தான் சார். அவன் தான் சார். அது ஒரு பயம் மட்டுமல்ல, அது ஒரு உறுதி. அந்த வார்த்தை அரவிந்தை ஒரு நொடிக்கு உறைய வச்சது. அரவிந்த் உடனே சுற்றி பார்த்தாரு. அந்த நேரத்தில் அந்த தற்காப்பு பயிற்சி கொடுத்திருந்த போலீஸ் அதிகாரிகள் பல பேர் இருந்தாங்க. இங்கே வாமா. யாரு? கொஞ்சம் அமைதியாரு. மாஸ்க் போட்டுக்கோ. வா, என் கூட மெதுவாக நடந்து வந்து எந்த டீம்னு சொல்லு. இப்போ அந்த பெண்ணு அரவிந்தை கூப்பிட்டுட்டு அந்த குழுவுக்கு பின்னாடி வந்து நின்னா. டெமான்ஸ்ட்ரேஷன் தொடர்ந்துட்டு இருந்தது. யாரும் அந்த க்ரௌடில் இவங்க வந்ததை கவனிக்கலை. இப்போ அந்த மாஸ்க் போட்ட மனுஷனை அரவிந்த் நேரடியாக பார்த்தான். அது வேறு யாரும் இல்லை, கார்த்திக். மாஸ்க் போட்டிருந்தாலும் கார்த்திக்கை அரவிந்தால் அடையாளம் காண முடிஞ்சது. அந்த நொடி அரவிந்தோட மனசில் ஓடின எல்லா சம்பவங்களும் ஒரே நேரத்தில் இணைந்து கொண்டது. அவன் முன்னாடி பார்த்த அந்த அமைதி, அவன் சொன்ன சின்ன சின்ன அப்சர்வேஷன், அவன் எப்பவும் இருந்த சரியான இடம், சரியான நேரம், அது எல்லாமே இப்போ ஒரு புதிய அர்த்தத்தை எடுத்து கொண்டது. அது ஒரு கோயின்சிடென்ஸ் இல்லை அப்படின்ற உணர்வு மெதுவாக உறுதியாக மாற ஆரம்பிச்சது. ஆனால் அந்த உணர்வை வெளியில் காட்ட அந்த இடம் சரியானதல்ல. அந்த ஸ்டேடியம் இன்னும் சத்தத்தால் நிரம்பி இருந்தது. மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. போலீஸ் குழுக்கள் தங்களோட பணிகளில் இருந்தாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு விஷயம் மாறாத மாதிரி இருந்தாலும் அரவிந்துக்கு அந்த உலகம் இப்போ வேற மாதிரி தெரிந்தது. அந்த கூட்டத்துக்குள்ள அவன் தேடிக்கிட்டு இருந்தவன் இத்தனை நாளும் அவன் பக்கத்துல தான் இருந்தானா அப்படின்ற உண்மை அவனை ஒரு நொடிக்கு உறைய வச்சது போல பண்ணது. ஆனா அவனோட முகத்துல அது தெரியல. அவன் உடனே அந்த மாணவியை ஒரு பக்கம் கொண்டுட்டு போனான். இங்க பாருமா, நீ கொஞ்சம் அமைதியாரு. இப்போ நம்ம எதுவும் இது யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இப்போ அந்த பொண்ணு இன்னும் பதட்டத்திலேயே இருந்தா. இப்போ அவள் தலையசைச்சா. அரவிந்த் உடனே அந்த இடத்த முழுசாக ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தார். அந்த டைரக்ஷன், அந்த குரூப், இன்னும் அங்கே ட்ரைனிங் நடந்துட்டு இருந்தது. கார்த்திக் அங்கே தான் இருந்தான். அவன் வழக்கம் போல தான் இருந்தான். அவனுடைய உடல் மொழியில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் இன்னும் மாணவிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். அந்த நார்மல் தான் இப்போ அரவிந்துக்கு மிகப்பெரிய சந்தேகமாக மாறினது. முரளி இன்னொரு பக்கம் நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியல. அந்த நொடி அரவிந்த் ஒரு முடிவெடுத்தான். அரவிந்த் மெதுவா அந்த பயிற்சி அளிக்கும் குழுவை நோக்கி நடந்து போனாரு. அரவிந்தோட அடிகள் மெதுவா இருந்தது. ஆனா அவரோட மனசு வேகமா ஓடிக்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு சம்பவமும் அவரோட நினைவுக்கு வந்தது. ஒவ்வொரு தவறும், ஒவ்வொரு சஸ்பெக்டும், அந்த எல்லா வழிகளும் அவனை இங்க கொண்டு வந்தது. அரவிந்த் நின்னாரு. கார்த்திக் பக்கத்துல வந்து, என்னாச்சு கார்த்திக், எல்லாம் முடிஞ்சிருச்சா? அரவிந்த் சாதாரணமா கேட்டாரு. கார்த்திக் இப்போ அவனை பார்த்தாரு. ஓகே சார், எல்லாம் முடிஞ்சது சார். கார்த்திக் அமைதியாக சொன்னான். அந்த குரல், அதே குரல். அந்த மாணவி சொன்னது அவரோட மனசில் திரும்ப ஒழிச்சது. அரவிந்த் அவனை சில வினாடிகள் பார்த்தாரு. அந்த பார்வை இப்போ வேற மாதிரி இருந்தது. ஆனால் வெளியில் தெரியல. ஓகே, குட், சீக்கிரம் முடிங்க. அரவிந்த் மெதுவாக சொன்னார். ஒரு சின்ன இடைவேளை. கார்த்திக், ஒரு நிமிஷம். அந்த வரி சாதாரணமாக இருந்தது. ஆனால் ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. கார்த்திக் ஒரு நொடி அரவிந்தை பார்த்தான். அவனோட முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இதோ வரேன் சார். அவங்க 2 பேரும் அந்த கூட்டத்திலேருந்து மெதுவாக விலகினாங்க. அந்த ஸ்டேடியம் இன்னும் சத்தத்தோடு இருந்தது. ஆனால் அந்த சத்தத்துக்குள்ளே ஒரு அமைதியான வெடிப்பு ஆரம்பமாகி இருந்தது. அந்த ஸ்டேடியத்தில் இருந்த சத்தம், அந்த கூட்டம், அந்த அசைவுகள், இது எல்லாமே வழக்கம் போலவே இருந்தாலும் அந்த கூட்டத்திலேருந்து மெதுவாக விலகின அந்த சின்ன பகுதி மட்டும் வேறு மாதிரி அமைதியாக இருந்தது. அந்த அமைதிக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது அப்படின்ற உணர்வு இருந்தது. அரவிந்த் இப்போ கார்த்திக்கோட சேர்ந்து ஒரு பக்கம் நின்னாரு. அது ஒரு பெரிய தூரம் இல்லை. ஆனாலும் கூட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருந்தது. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு தான். ஆனால் பேச முடியும் அளவுக்கு தனியாக இருந்தது. கார்த்திக், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னார் அரவிந்த். அவர் வயர்லெஸில் மெதுவாக ஒரு தகவல் கொடுத்தாரு. சில நொடிகளில் அந்த மாணவி அங்கே கொண்டு வரப்பட்டா. அவள் இன்னும் மாஸ்க் போட்டிருந்தா.
அவளுடைய உடல் மொழி இன்னும் பதட்டமா இருந்தது. அவ பக்கத்துல வந்ததும் அந்த இடம் முழுக்க அமைதியானது போல இருந்தது. அரவிந்த் அவள ஒரு நொடி பார்த்தாரு. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னாரு, "அம்மா, நீ கொஞ்சம் மாஸ்க்க கழட்டுமா." அந்த வார்த்தை மிக சாதாரணமா இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்தது ஒரு சோதனை. இப்போ அந்த பெண் மெதுவா மாஸ்க்க கழட்டுனா. அவளோட முகம் இப்போ முழுசா தெரிந்தது. அந்த முகம், அந்த இரவு தப்பிச்சு வந்த அதே முகம் கார்த்திக் கிட்ட இருந்து. அந்த நேரத்துல அரவிந்த் கார்த்திக்க பார்த்தாரு. அந்த பார்வை நேரா இருந்தது. அது ஒரு கேள்வி இல்ல. அது ஒரு அப்சர்வேஷன். இப்போ கார்த்திக் அந்த பெண்ண பார்த்தான். ஒரு நொடி. அதிக நேரம் இல்ல. ஆனா அந்த ஒரு நொடி போதும். அவன் கண்கள்ல ஒரு சின்ன அதிர்ச்சி. ஒரு செகண்டுக்கும் குறைவான ஒரு மாற்றம். அது பயமா? அதிர்ச்சியா? அப்படின்னு தெரியல. ஆனா அது ஒரு ரெகக்னேஷன். இப்போ உடனே அவன் திரும்ப நார்மல் ஆயிட்டான். "சார், என்ன சார் இந்த பொண்ணுக்கு?" சாதாரண குரல்ல கேட்டான். அந்த கேள்வி ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது. அது ஒரு இன்னசென்ட்டோட ரியாக்ஷன் மாரி இருந்தது. ஆனா அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு மாற்றம், அந்த மாற்றத்த அரவிந்த் தவற விடல. அவன் மெதுவா சொன்னாரு, "இந்த பொண்ணு கார்த்திக், நம்ம முன்னாடி கேஸ்ல வந்த சர்வைவர். அந்த கொலைகாரன்ட்டருந்து தப்பிச்சு வந்த பொண்ணு." அந்த வார்த்தை அங்கேயே நின்னது. கார்த்திக் திரும்ப அவள பார்த்தான். இந்த தடவ அவனோட ரியாக்ஷன் கண்ட்ரோலா இருந்தது. "அப்படியா சார்?" அது ஒரு சாதாரண ரெஸ்பான்ஸ். அதுக்குள்ள எதுவும் தெளிவில்ல. ஆனா அந்த முதல் நொடி, அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், அது ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டது. அரவிந்த் சில வினாடிகள் எதுவும் பேசல. அந்த சிச்சுவேஷன முழுசா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரோட மனசுல இப்ப சந்தேகம் இல்ல. ஆனா அவர் அத வெளியில சொல்லல. அவர் மெதுவா தலையசைச்சாரு. "ஓகே கார்த்திக், சும்மா தான். நீங்க போங்க." இப்போ கார்த்திக் அங்கேருந்து விலகுனான். அந்த அடுத்த 30 நிமிஷத்துல களம் வேற மாதிரியானது. கார்த்திக்கோட வீடு முழுக்க போலீஸ் நிறைந்திருந்தது. வீட்டோட ஒவ்வொரு மூலையும் தேடப்பட்டது. அதுல மறைந்திருந்த உண்மைகள் எல்லாம் ஒன்னொன்னா வெளியில கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த சின்ன சின்ன பொருட்கள் பெண்கள்ட்ட இருந்து எடுத்தது. அவன் அட்டாக் பண்ண பெண்கள்ட்ட இருந்து சில பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்கான். அது பெண்களுக்கான சின்ன பர்சனல் ஐட்டம்ஸ். நிறைய மயக்க மருந்து குப்பிகள், விதவிதமான கலர் கலர் துப்பட்டாக்கள். இந்த மாதிரி துப்பட்டாக்கள் தான் பாதிக்கப்பட்ட பெண்களின் கண்கள்லையும், கொலை செய்யப்பட்ட பெண்களோட கண்கள்லையும் இவன் கட்டியிருந்தான். அந்த மாதிரியான வகை நிறைய துப்பட்டாக்கள் இருந்தது. மயக்க மருந்து ஸ்ப்ரே பாட்டில்கள் நிறைய இருந்தது. மறைந்திருந்த உண்மைகள் எல்லாம் ஒன்னொன்னா வெளியில வந்து இருந்தது. அவை எல்லாம் இப்போ ஒரு சத்தமில்லாத சாட்சியாக அந்த மேஜை மேல கிடந்தது. அந்த வீட்டின் அமைதி இப்போ ஒரு இருண்ட உண்மையால நிரம்பி இருந்தது. அதுக்கு நடுவுல கார்த்திக் நின்னுட்டு இருந்தான். கைகள் கட்டப்பட்டு. அவனோட முகத்துல எந்த பதட்டமும் இல்ல. அவன் சுத்தி பார்த்தான். அவனோட வீட்டை பார்த்தான். அவன் முன்னாடி இருந்த போலீஸ் டீமை பார்த்தான். அவன் கடைசியா அரவிந்த பார்த்தான். ஒரு நொடி அமைதி. அதுக்கப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். சைக்கோ மாதிரி. அது மெதுவா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த சிரிப்பு இன்னும் கொஞ்சம் பெருசானது. அந்த சிரிப்பு அந்த சூழ்நிலைக்கு சரியில்லாத மாதிரி இருந்தது. அவன் செய்த எல்லாத்த விட இது இன்னும் ரொம்ப ரொம்ப கொடூரமா இருந்தது. அந்த சிரிப்பு முரளியோட காதை கிழிக்கிற மாதிரி இருந்தது. முரளியோட கண்கள் முழுக்க கோபம். அவனோட கண்கள் சிவந்தது. ஒரு நொடி கூட தாங்க முடியல. டேய்ன்னு கத்திக்கிட்டே முன்னாடி வந்தான். மற்ற போலீஸ்கள் அவனை பிடிக்க முயன்றாங்க. ஆனா அவன் கையை விலக்கி அவன் கையில இருந்த கன்னை எடுத்தான். அந்த மூமெண்ட் இன்னும் வேகமா இருந்தது. யாருக்கும் ரியாக்ட் பண்றதுக்கு கூட நிமிஷம் இல்ல. அவன் நேரா கார்த்திக்க பார்த்தான். "நாயே, நீ எல்லாம் உயிரோட இருக்க தகுதியே இல்ல. அதுலயும் போலீஸ் வேலை பார்த்துருக்கல, உன்னெல்லாம் சுட்டு உன்னெல்லாம் தள்ளணும்டா." அந்த ஒரு நொடி அந்த ரூம் முழுக்க அமைதி. அதுக்கப்புறம் ஒரு சத்தம். தொடர்ச்சியா குண்டு வெடிக்கிற சத்தம். அந்த சத்தம் அந்த வீட்டை முழுக்க அதிர வைத்தது. கார்த்திக்கோட உடம்பு பின்னோக்கி சாய்ந்தது. அந்த சிரிப்பு அதே முகத்திலேயே நின்னது. அவன் கீழே விழுந்தான். அந்த அறையில இருந்த யாரும் எதுவும் பேசல. அந்த சத்தம் மட்டும்தான். அது இன்னும் காத்துல இருந்தது. முரளியோட மூச்சு இப்ப வேகமா இருந்தது. முரளியோட கண்கள் இன்னும் கோபமா இருந்தது. அரவிந்த் இப்போ முரளிய பார்த்தாரு. அவர் எதுவும் சொல்லல. அவரோட முகத்துல கோபம் இல்ல. ஆனா அது ஒரு முடிவு. அந்த கேஸ் அதோட முடிஞ்சது. அந்த சம்பவத்துக்கு பின்னாடி அந்த கேஸ் வேகமா நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த நாள் நடந்தது ஒரு என்கவுண்டர் என்று பதிவு செய்யப்பட்டது. குற்றவாளி தப்பிக்க முயற்சி செய்தார். அதனால் தற்காப்பு நடவடிக்கைக்காக சுட்டு வீழ்த்தப்பட்டார் என்ற வரிகள் அந்த ரிப்போர்ட்டில் தெளிவா எழுதப்பட்டிருந்தது. அந்த ஒரு விளக்கம் அந்த முழு சம்பவத்தையும் சட்டப்படி ஒரு வரம்புக்குள் கொண்டு வந்தது. அது ஒரு சரியான நடைமுறை போலவே வெளியில் காட்டப்பட்டது. கோர்ட்டில் அந்த விவரம் வாசிக்கப்பட்டது. பக்கத்துல இருந்தவங்க அதை கேட்டாங்க. யாரும் பெருசா எதுவும் கேட்கல. அந்த கேஸ் ஏற்கனவே மக்கள் மனசுல முடிந்துட்டது. குற்றவாளி பிடிக்கப்பட்டார். அவர் தப்பிக்க முயன்றார். போலீஸ் தற்காப்புக்காக சுட்டது. அந்த 3 வரிகள் அந்த முழு கதையை முடிச்சு வச்சது. அந்த பிரியாணி கடை மனிதன் மீது இருந்த வழக்கம் இப்போ தனி பாதையில இருந்தது. அவன் செய்த குற்றங்களுக்காக தண்டனை தனி ரூட்ல போயிட்டு இருந்தது.
வெளியில் மக்கள் இந்த என்கவுண்டரை கொண்டாடினாங்க. இப்போ அந்த நகரம் திரும்ப அமைதியா மாற ஆரம்பிச்சிருந்தது. ஆனா அந்த அமைதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. அந்த நாள் இரவு ஸ்டேஷனுக்குள்ள அமைதி இருந்தது. அரவிந்த் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவரோட முன்னாடி அந்த கேஸ் ஃபைல் இப்போ க்ளோஸ்டுன்னு ஸ்டாம்ப் செய்யப்பட்டிருந்தது. அவர் அந்த ஸ்டாம்பை சில நொடிகள் பார்த்தாரு. இப்போ அது ஒரு முடிவு. ஆனா அது ஒரு உண்மையான முடிவு. இப்போ அந்த ஃபைல மெதுவா மூடுனாரு. இப்போ அவர் எதுவும் பேசல. அவரோட மனசுல அந்த முழு சம்பவமும் திரும்ப ஓடுனது. அந்த கொலைகாரனுடைய வழக்கும் முடிந்தது. அவனுடைய தண்டனையும் முடிந்தது. ஆனா இது இன்னும் மறக்கப்படல. அந்த இரவு வெளியில மழை ஆரம்பித்தது. அந்த சத்தம் மட்டும் அந்த அமைதியை நிரப்பினது. அந்த நகரம் தூங்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த கேஸ் அதோட முடிஞ்சது. இப்போ அரவிந்துக்கு முன்னாடி வந்து முரளி நின்னா. சல்யூட் வச்சான். அரவிந்தும் எந்திரிச்சு முரளிக்கு சல்யூட் வச்சாரு. இந்த நாவல் இங்கேயே முடிஞ்சது. ஓகே வியூவர்ஸ், எப்படி இருந்தது? ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் நாவல் இல்லையா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய நாவல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய நாவல்ஸ் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷனை எனக்கு கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. பாய், டேக் கேர், டாடா.